உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தால் நிச்சயமா உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து அநேகர் ஒரு ரொம்ப நாட்களா எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சொப்பனங்கள் பத்தி, கனவுகள் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஆண்டவர் வந்து சொப்பனங்கள் வழியாக பேசுகிற தேவன். நம்ம வந்து பைபிள் ஃபுல்லா நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஆனா வந்து இன்னும் அதை பத்தின ஒரு நாலேஜ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரீம்ஸ் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து நிறைய வந்து விஷயங்கள் நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து பைபிள்ல யார் யார் என்னென்ன ட்ரீம்ஸ் வந்து பார்த்திருக்காங்க, எதனால ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட சொப்பனங்கள் மூலமா பேசினாரு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு சொப்பனங்கள் மூலமா பேசினார், அது வந்து தெரியும் நிறைய பேருக்கு. அப்புறம் வந்து இயேசுவானவர் பிறப்பை குறிச்சு ஆண்டவர் சொப்பனத்துல எச்சரித்தார், அது வந்து தெரியும். இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு சொப்பனத்தை பத்தி நம்ம அது எல்லாமே பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோல பிராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல நமக்கு வர சொப்பனங்களுக்கு என்ன அர்த்தம், ஆண்டவர் என்னதான் சொல்ல வர்றாரு என்கிட்ட அப்படின்ற அர்த்தங்களை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். முதல்ல யோபுல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்துல வந்து சொப்பனத்துக்கான டெஃபினேஷன் வந்து இருக்கு. அது என்ன நம்ம பார்க்கலாம். யோபு 33:15-16. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. இந்த இடத்துல இருக்கு ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே, அதாவது விஷன் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல்ல வர்றதா நம்ம தரிசனம் நம்ம சொல்றோம். அதாவது நமக்கு வந்து ஃபுல்லா நமக்கு என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு தெரியும். அதுலயுமே தரிசனத்திலயுமே 2-3 வகைகள் இருக்கு. ஓப்பன் விஷன், க்ளோஸ்டு விஷன், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. டிரான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், தரிசனத்தை பத்தி. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம சொப்பனத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுவும் கிட்டத்தட்ட தரிசனம் மாதிரிதான். அதனால இந்த இடத்துல இருக்கு ராக்காலத்து தரிசனம், இரவுல வருகிற தரிசனத்துக்கு பேர் தான் சொப்பனம் அப்படின்ற மாதிரி ஒரு டெபினிஷன் இருக்கு. நல்லா டீப் ஸ்லீப்ல போனதுக்கு அப்புறம் நமக்கு வர்றதுதான் சொப்பனம் சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப அதை பத்தி நம்ம இன்னொரு ஒரு வசனம் எடுத்துக்கலாம். பிரசங்கி 5:7 இருக்கு. அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியத்தமாய் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை இருக்கு. அநேக சொப்பனங்கள் வந்து மாயையா இருக்கும் அப்படின்னு. ஏன் வந்து அதான் மாயைன்னா என்னன்னா மீனிங்லெஸ்ஸா இருக்கும். நிறைய ட்ரீம்ஸ் வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கும். அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு மனுஷன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே இருக்கு. இந்த ஆவியின் மண்டலத்துலதான் நம்ம சொப்பனங்கள் வந்து அதிகமா வந்து ஆண்டவருடைய சொப்பனங்கள் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஆத்ம மண்டலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசு வந்து சில நேரம் நம்மளுக்கு வந்து பயமுறுத்தல் தர்றதுக்காக ஒரு சில சொப்பனங்கள் வரும். அதாவது அதை நம்ம நம்ப வைக்கும்படியாக சில இது வரும். நம்ம இன்னும் அதை டீப்பா நம்ம அப்புறம் பார்ப்போம், எந்தெந்த சொப்பனங்கள்லாம் ஆண்டவர் தர்றது, எது பிசாசு தர்றதுன்னு. இன்னொரு ஒரு கேட்டகரி என்னன்னா, நம்ம மனசுலயே ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, இப்படிதான் என் லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது அதிகமா ஒரு விஷயத்த குறிச்சு அந்த நாள் முழுதும் அவங்க யோசிச்சிருப்பாங்க, அதே கூட அவங்க சொப்பனத்துல வரும். சோ இதுதான் ஆண்டவர் சொல்ற பதில் அப்படின்னு அநேகர் வந்து தப்பா கூட புரிஞ்சுக்குவாங்க. ஆனா மொத்தத்துல ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது வந்து நம்ம வேத வசனத்துக்கு முரண்பாடா இருக்கக்கூடாது. இப்ப ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு பையனை வந்து காமிச்சாரு சொப்பனத்துல அப்படின்னு சொல்றாங்க. சரி யாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஆனா அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேத வசனத்துக்கு அப்படியே முரண்பாடானது. இன்னொருவருடைய கணவரை ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையா காமிக்கவே மாட்டாரு. இப்ப அவங்க கரண்ட்ல ஒரு மேரேஜ்ல இருக்கும் போது அது வந்து கண்டிப்பா சத்து தர ஒரு சொப்பனம் தான். இப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா. இல்ல வந்து வேற ஏதாவது ஷார்ட்கட்ல ஆண்டவர் இப்படி போக சொல்றாரு, ஷார்ட்கட்ல ஒரு விஷயத்த செய்யும்படியா அப்படி செய்ய சொல்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட இருந்து வர சொப்பனமே கிடையாது. இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வேத வசனத்துக்கு முரண்பாடா இருக்கிற காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து திரும்ப நம்ம இதுக்கு வருவோம். இன்னும் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப நான் எப்படி வந்து என் சொப்பனம் ஆண்டவர் தான் பேசுறேன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என் சொப்பனத்துக்கு எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோஸா நம்ம பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான்
யோசேப்போட சொப்பனம் தான். நான் லைட்டா அதை டச் மட்டும் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க வந்து ஒரு நோட் எடுத்து நீங்க வந்து இதை நோட் பண்ணிட்டே வாங்க. நோட் எடுத்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க. ஓகே, சொப்பனங்கள் ஆண்டவர் இவங்களுக்கு இப்படிலாம் தந்திருக்காரா அப்படின்னு நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. யோசேப்புடைய சொப்பனம் எதுல இருக்குன்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் 2 சொப்பனங்கள் இருக்கும். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனா ஆண்டவர் வந்து வித்தியாசமான முறையில யோசேப்புக்கு வந்து காமிச்சிருப்பாரு. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய லைஃப்லயும் அப்படிதான் காமிப்பாரு. பார்வோனுக்குமே அப்படிதான் வந்துச்சு. சோ வந்து இப்படிதான் இருந்துச்சு. யோசேப்போட சொப்பனம் எல்லாருக்குமே தெரியும். அவரோட சகோதரர்கள்லாம் அவரை வந்து வணங்குற மாதிரி ஆண்டவர் 2 சொப்பனத்திலுமே அப்படிதான் காமிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து பார்வோனுடைய ட்ரீம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 41:16-25 இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 11 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 41:16-25 வரைக்கும் இருக்கு. இதுலயும் யோசேப்புக்கு வந்த சொப்பனம் மாதிரியே 2 சொப்பனம் பார்வோனுக்கு வரும். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதாவது ஒரு 7 வருஷங்கள் வந்து நல்ல காலம் வரும், அதுக்கடுத்து 7 வருஷம் பஞ்ச காலம் வரும் அப்படின்றத பத்தி தான் பார்வோனுக்கு ஆண்டவர் வந்து சொப்பனத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பார்வோன் வந்து அப்ப வந்து ஆண்டவர் தான் மெய்யான தேவன் அப்படின்றத ரட்சிக்கவே படல. ஈவன் ரட்சிக்கப்படாத ராஜாக்களுக்கு கூட ஆண்டவர் அந்த காலத்துல சொப்பனங்கள் வழியாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். அத வந்து அந்த ராஜாக்களும் சீரியஸா எடுத்திருக்காங்க. அப்பனா பாத்துக்கோங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லி. அதுக்காக எல்லாருக்குமே சொப்பனங்கள் வழியாதான் பேசுவாரா அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில மனிதர்களுக்கு ஆண்டவர் வந்து சொப்பனங்கள் வழியாக தான் அதிகமா பேசுகிறார். ஒரு சில பேருக்கு அடிக்கடி பேசாருனா கூட அப்பப்ப தேவைப்படுற நேரம் ஆண்டவர் வந்து சொப்பனங்கள் வழியா பேசுறாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே, ஏசப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும். ஏசப்பாவுடைய அம்மாவுக்கு வந்து எல்லாருக்குமே அது தெரியும், ஒரு தேவ தூதர் தான், கேப்ரியல் தேவ தூதர் தான் வந்து சொல்றாரு, மரியாளே நீ வந்து இந்த மாதிரி உன்னிடத்தில் பிறக்க போறது பரிசுத்தம் உள்ளது, இயேசு என்ற பெயரிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மரியாள் கூட கேட்பாங்க, நான் வந்து கன்னிகையா இருப்பேனே, நான் வந்து கன்னிகையா இருக்கேன், எப்படி இதெல்லாம் நடக்கணும்னே பரிசுத்த ஆவியால தான் அது உண்டாகும் அப்படின்னு சொல்லி தேவ தூதர் வந்து டைரக்டா பேசுவாரு. இதே ஏசப்பாவுடைய அப்பாவாகிய யோசேப்புக்கு 4 முறை ஆண்டவர் பேசுவாரு. 4 முறையும் சொப்பனத்துலதான் பேசியிருப்பாரு. அந்த சொப்பனத்துல 2 முறை எப்படி இருக்கும்னா, தேவ தூதரால் சொப்பனத்தில் பேசினார். அதே தேவ தூதர் மரியாள்கிட்ட டைரக்டா வந்து பேசுறாரு. அவங்க கணவர் தானே, அவங்க கணவர்கிட்டயும் டைரக்டா பேசியிருக்கலாம்ல, ஏன் சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் வந்து தேவ தூதரை அனுப்பணும்? அது வந்து ஆண்டவருடைய வழிதான். நம்மளால அவருடைய வழி வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு சில பேர்ட சொப்பனத்துல பேசுவார், ஒரு சில பேர்ட டைரக்ட் வாய்ஸ் கூட, டைரக்டா ஆடிபிளா கூட கேட்பாங்க, டைரக்டா கூட தேவ தூதர்ல அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா தரிசனங்கள் மூலமா பேசுவாங்க. ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்கள அப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானியேல் 2:2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து நான் லைட்டாவே சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல வந்து பாருங்க. அதுலயும் எப்படி இருக்குன்னா, நேபுகாத் நேச்சார் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு பின்னாடி நடக்க போற, ராஜாங்கத்துல நடக்க போற விஷயங்கள், யார் யாரு எப்படி எப்படிலாம் எந்தெந்த ராஜ்யம் வரும், எந்தெந்த காலத்துல வரும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை கொடுத்திருப்பாரு. இந்த அட்லீஸ்ட் பார்வோன் ராஜாவாது, அதாவது யோசேப்பு கதையில வரும் பாத்தீங்களா, பார்வோன் ராஜா, அவருக்காச்சும் சொப்பனமாவது ஞாபகம் இருக்கும். அந்த அர்த்தத்துக்கு தான் அவர் வந்து ரொம்ப மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாரு. ஆனா யாருக்குமே அந்த அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனா இந்த நேபுகாத் நேச்சாருக்கு என்ன நடக்கும்னா, அந்த சொப்பனமே மறந்துரும், அந்த கனவே மறந்துரும். ஆனா இவர் வந்து ஏதோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்துச்சு, ரொம்ப முக்கியமா வந்துச்சு, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அங்கலாய்ப்பாரு. அப்பதான் யாராவது எனக்கு அதை சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. அந்த சம்பவம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க சொப்பன, அந்த மித்த சாஸ்திரிகள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஜோசியர்கள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க ராஜாவே நீங்க சொப்பனத்தையாவது சொல்லுங்க, அப்பதானே எங்களை அர்த்தம் சொல்ல முடியும்னு. என்னால சொப்பனத்தை சொல்ல முடியாது, நீங்க தான் வந்து அதையும் கண்டுபிடிக்கணும் இதையும் கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா நாங்க அந்த தேசத்துல உள்ள எல்லாரையும் கொன்றுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானியேல் வந்து இரவு நேரத்துல தானியேல் 2ஆம் அதிகாரம் 19 எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அப்ப இதே மாதிரிதான். ஆனா நம்ம யோபுல பாக்குறோம், ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலேன்னு இருக்கு, இந்த இடத்துல ராக்காலத்தில் தரிசனத்திலேன்னு இருக்கு.
நிறைய நேரம் பாத்தீங்கன்னா விஷன் ஆஃப் த நைட், ராக்காலத்து தரிசனம்னாலே சொப்பனம் தான். அப்ப ஒருவேளை தானியேலுக்கும் கூட ஆண்டவர் சொப்பனத்திலே அதுக்கான அர்த்தத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா நமக்கு அது கரெக்டா தெரியல. இருந்தாலும் நான் இங்க எந்த வசனத்தையும் நோட் பண்ணி வச்சேன். இப்ப நம்ம பார்த்தோம், 2 ராஜாக்களுக்கு ஆண்டவர் சொப்பனங்கள் வழியாக பேசினதை நம்ம பார்த்திருக்கோம். அதாவது அவங்களுடைய ராஜாங்கத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றத ஆண்டவர் பேசியிருக்காரு. யோசேப்புக்கு அவருடைய ஃபியூச்சர் பத்தி ஆண்டவர் பேசியிருக்காரு, நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இப்ப பாருங்களேன், சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலே பெரிய ஞானி சாலமோன் ராஜா அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஞானத்தை அவர் சொப்பனங்கள் வழியாதான் பெற்றுக்கொண்டான்றது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அதை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, இந்த இடத்துல பாருங்க, சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்படியே அவர் சொல்றார். சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தலும் அப்படின்னு பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிரியமா இருக்கு. இந்த எல்லாமே சொப்பனத்துல நடக்குது. ஆண்டவர் நீ விரும்புறத கேளுன்னு சொல்றாரு சாலமோன்ட்ட. சாலமோன் அந்த சொப்பனத்திலேயே அவர் அவருடைய இருதயத்துல உள்ள வாஞ்சைகளை தெரியப்படுத்துறாரு. தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அதற்கான பதிலையும் ஆண்டவர் சொப்பனத்திலேயே தருகிறார். 14ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன கான்வர்சேஷன் வருது. 15ஆம் வசனத்துலதான் இருக்கு பாருங்களேன். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அதாவது அவ்வளோ தத்ரூபமா இருக்கு சாலமோனுக்கு பார்க்கும்போது. அப்படியே கான்வர்சேஷன், ஆண்டவர்கிட்ட இவர் பேசுற கான்வர்சேஷன், ஆண்டவர் தர பதில் எல்லாமே பாத்தீங்கன்னா தத்ரூபமா இருக்கு. நித்திரை தெளிஞ்சக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இது சொப்பனமா அப்படின்ற மாதிரி சாலமோனுக்கே தெரியுது. அந்த அளவுக்கு அந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டதே, அந்த ஞானத்தோடு சேர்ந்து மொத்த ஆசீர்வாதங்களையும் சாலமோன் ராஜா பெற்றுக்கொண்டதே ஒரு சொப்பனத்தின் வழியாக தான். நீங்க கூட கேட்கலாம், சிஸ்டர் இதெல்லாம் நம்ம ஏன் பிப்ளிக்கலா இவ்வளோ இதை நம்ம பார்த்துட்டு தான் சொப்பனங்கள் பத்தி கத்துக்கணுமா அப்படின்னா, இன்னுமே நிறைய பேருக்கு சொப்பனங்கள் அப்படின்னா அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுக்கிற ஒரு தன்மை இருக்கு. ஒரு சில பேர் மாயையான சொப்பனத்தை ரொம்ப சீரியஸா எடுக்கிற தன்மை இருக்கு. ரெண்டுலயுமே ஒரு ஆபத்து இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரசங்கில படிச்ச வசனத்தின்படி தேவையில்லாத மீனிங்கே இல்லாத சொப்பனத்தை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லாட்டினா உங்களுடைய ஆத்மா அதுல இருந்து வர்ற ஒரு சொப்பனத்தை, இல்ல சத்ரு தேவையில்லாத, அதாவது பைபிளுக்கோ இதுக்கும் முரண்பாடா இருக்கிற ஒரு சில காரியங்களை சொப்பனத்துல கொண்டு வந்தான்னு வைங்களேன், அதை நீங்க ரொம்ப சீரியஸா பிடிச்சு கொண்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப டேஞ்சர். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் முக்கியமான ஒரு சொப்பனம் தரும்போது அதை அசால்ட்டா விட்டுட்டு, அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டு, அந்த வார்னிங்க கரெக்டா பிடிக்கலன்னு வைங்களேன், அதுவும் ரொம்ப டேஞ்சர். சோ இந்த 2 டேஞ்சர்ல இருந்து நம்ம தப்பிக்கிறோம். அதுக்கு நமக்கு நல்ல நாலேஜ் வேணும். ஆண்டவர் யார் யார்கிட்ட சொப்பனத்துல என்னென்ன பேசினார், எதுக்காக பேசினார் அப்படின்ற ஃபுல் நாலேஜ் நமக்கு வரும்போது மட்டும்தான் இந்த 2 மிஸ்டேக் நம்ம லைஃப்ல பண்ணாம நம்ம தப்பிக்க முடியும். இப்ப நம்ம பார்த்தோம், சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்ததே சொப்பனங்கள் வழியாதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. உன் சந்ததி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணாரு. உன் சந்ததியை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு. அதையும் ஆண்டவர் ஒரு சொப்பனத்து வழியாதான் பண்ணாரு. அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, அவர் நல்லா முடிச்சிருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஆனா கரெக்டா அந்த உடன்படிக்கை பண்ற நேரம் ஆண்டவரே அவருக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர வைக்கிறாரு. ஆதியாகமம் 15:9 இருக்கு. அதாவது அவர் ஃபர்ஸ்டே ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் வர்றாரு. ஆனா 9ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆண்டவர் பலி செலுத்த சொல்றாரு, பலிபீடம் கட்டி. இவர் பலிபீடம் எல்லாம் கட்டி எல்லாம் பலி ரெடியா இருக்க நேரம் ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வருதான்.
அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இப்படியே ஆண்டவர் பேசுறாரு. பேசிட்டு 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் தலைமுறையே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அதாவது ஆபிராமுடைய சந்ததி எகிப்துல போய் 400 வருஷம் அடிமையா இருக்க போறத பத்தி ஆண்டவர் பேசுறாரு. பேசிட்டு அப்படியே வர்றாரு. 18, அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமீரும் எமோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த தேசத்தை எல்லாம் உன் சந்ததிக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஆண்டவர் உண்மையாமே சொல்ல போனா ஆபிரகாமோட சொப்பனத்துல ஒரு உடன்படிக்கை பண்றார். இப்ப நம்ம அடுத்து இன்னொரு ஒரு சைடு நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் ஃபியூச்சர்ல நடக்க போறத பத்தி ஆண்டவர் பேசின அந்த காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாலமோன் ராஜா வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில, பார்வோன் ராஜாவுடைய வாழ்க்கையில, நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய சந்ததியுடைய வாழ்க்கையில, அதாவது ஆபிரகாமுடைய ஃபியூச்சர் தான் அதுவும். சோ சந்ததியுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அப்படின்றத பத்தி ஒரு பின்னாடி உள்ள ஃபியூச்சரை பத்தி ஆண்டவர் பேசுறது எல்லாம் நம்ம பாக்குறோம். அது ஒரு தேசமா இருக்கட்டும், இல்ல ஒரு சந்ததி ஆகட்டும், இல்ல ஒரு தனிப்பட்ட நபருடைய ஃபியூச்சர் ஆகட்டும். ஏன்னா நம்மளை சார்ந்து அப்படித்தானே இருக்கு. இப்ப நான் இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இப்ப என்னுடைய சந்ததியும் என்னுடைய ஒரு ஃபியூச்சர் தான். இப்ப என்னுடைய சபைக்கோ இல்ல இந்த மொத்த தேசத்துக்கோ நடக்க போற ஒரு ஃபியூச்சர் இதுவும் இதுல ஏன்னா நான் அதுக்குள்ளதானே இருக்கேன். இப்ப இந்த தேசத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம், இந்தியா தேசத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். சோ இந்தியாவுடைய ஃபியூச்சர் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அதுல எனக்குமே ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு இந்திய நாட்டுல உள்ள ஒரு நபர் தான். சோ அதையுமே நம்மளுக்கு தான். அப்புறம் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசலாம் என்னுடைய ஃபியூச்சர் பத்தி, இல்ல அப்படின்னா என்னுடைய சந்ததி பத்தி. மேபி அந்த நாட்கள்ல நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு கூட தெரியாது. ஆனாலும் அந்த சந்ததி பத்தி ஆண்டவர் பேசும்போது அதுவுமே என்னுடைய ஒரு ஃபியூச்சர் தான். சோ இந்த 3 வகையான ஃபியூச்சர்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு 4-5 ட்ரீம்ஸ். அது என்ன அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பெல்லாம் கரண்ட்ல, இப்ப பிரசன்ட்ல, இன்னைக்கு நீ இதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறது, இல்ல நாளைக்கு நீ இதை பண்ணிடாத அப்படின்னு எச்சரிக்கிறது. பிரசன்ட் டைம்ல ஆண்டவர் கொடுக்குற வார்னிங்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றதா நம்ம பிப்ளிக்கல் எவிடன்ஸோட தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்குமே தெரியும், அநேகருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம லைட்டா இது எல்லாமே டச் பண்றது திருப்பி நம்ம மெமரிக்கு ரொம்ப நல்லது. மத்தேயு 2:12 இருக்கு. சாஸ்திரிகள் ஏசுப்பாவுடைய பிறந்ததும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து வருவாங்க. ஆனா ஏரோது ராஜா என்ன சொல்லுவாருன்னா, நீங்க போய் வணங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மத்தேயு 2:12 இருக்கு. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். பாருங்க, இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நாளை காலையில இவங்க ரிட்டர்ன் ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டைரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்க அந்த சைடு போக வேண்டாம், அங்க ஏரோது உங்கள்ட்ட பிடிச்சு கேட்பான், அவன்கிட்ட நீங்க போக வேண்டாம், நீங்க வேற வழியா போங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இது பிரசன்ட் டைம்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதான வார்னிங்ஸ். இது இப்பயும் நடக்குது. இன்னும் ஒரே ஒரு லைஃப்ல நடந்தது மட்டும் இன்னைக்கு சொல்றேன். மிச்சதெல்லாம் நான் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இப்போ 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை தர்றாரு. சொப்பனத்தை தரும்போது நாங்க மறுநாள் ஆக்சுவலி நாங்க ஒரு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்கு. அந்த சீன்ஸ் மாதிரி லைட்டா வருது. நான் அந்த பிளேஸே நான் பார்த்ததே பார்க்கல. இல்ல, நாங்க போறதுக்கு 2 நாள் முன்னாடி வருது. அப்ப என்னன்னா அந்த இடத்துல ஒரு சம்திங் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க மூலமா ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நான் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா தான் நான் சொல்றேன். நான் ரொம்ப பெருசா சொல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னதுமே அங்க உள்ள பிரச்சனை ரொம்ப அதிகமாகி நாலா பக்கம் செதற மாதிரி ஆகுது. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, நீ இந்த இடத்துல பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது வாயை திறந்து நீ ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் மைண்ட்ல நல்லா வச்சுட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நம்ம வாயினால ஒரு வார்த்தை கூட புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போற 2-3 நாளுடைய காரியங்கள் அங்க நடக்குது. 2 days 3 days அதே இடத்துக்கு போனோம் நாங்க. ஃபர்ஸ்ட் டே நல்லா முடிஞ்சிருச்சு, ஓகே. செகண்ட் டே நல்லா முடிஞ்சிருச்சு, ஓகே. தேர்ட் டே தான் இப்ப நான் அந்த கனவு நடந்த மாதிரியே தேர்ட் டே தான் அது சம்பவிக்குது. லாஸ்ட் மூமெண்ட்ல
எல்லாம் முடிஞ்சு பீஸ்ஃபுல்லா கிளம்பணும் அப்படின்னு நாங்க நினைக்கிற டைம்ல தான் நான் அப்படியே சொப்பனத்துல பார்த்த அந்த சீன் வந்து கிரியேட் ஆகுது. அந்த என்விரான்மெண்ட்டே அப்படியே பயங்கர வந்து ஹீட் ஆகுது. நீங்க வந்து நெறைய நேரம் நினைக்கலாம். நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது, நீங்க என்னதான் வந்து ஒரு கூலா நீங்க வந்து உங்கள மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சாலும், அந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் வந்து அந்த உங்க ஆஃபீஸ் ஃபுல்லா சுத்தி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா, அது உங்களுக்கு மட்டும் சம்மந்தமான பிரச்சனை கிடையாது. அது ஹோல் அட்மாஸ்பியரே மாத்தி வச்சிருக்கு. நீங்க இத வந்து நீங்க நெறைய இடத்துல பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசி கூட நீங்க பார்க்கலாம். அந்த எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனா இருந்தும், அவன் ஜெபித்தபோது மழை பொழிந்தது. அவன் ஜெபித்தபோது மழை அடைக்கப்பட்டது. சோ ஸ்பிரிச்சுவல்ல ஒரு கிளைமேட்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஒரு இடத்துல மாறி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது நம்மளுக்காக மட்டும்தான் சொல்ல முடியாது. அந்த மொத்த கிளைமேட்டே இப்ப எப்படி எங்க தென்காசி மேல ஃபுல்லா மேகமா இருக்குன்னு வைங்களேன், இத வந்து நான் வந்து இப்ப மாத்த முடியாது. சோ அது ஆல்ரெடி மேகமா இருக்கு. நம்ம வந்து ஜெபிச்சுதான் அதை மாத்த முடியும். அந்த மாதிரி ஒரு இது. அப்ப நான் இப்ப அந்த ட்ரீம் அந்த அந்த இதுக்கு வருவோம். அன்னைக்கு நான் ட்ரீம்ல பார்த்த மாதிரியே ஒரு சம்பவம் கிரியேட் ஆகுது. அப்பவே எனக்குள்ள தோணுது, அன்னைக்கு நம்ம ட்ரீம்ல பார்த்த மாதிரியே நடக்கிற மாதிரி இதுக்கு நம்ம ஜஸ்ட் அமைதியா மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா நான் சொல்றேன். இதுக்கு எங்க குடும்பமும் சாட்சி. நான் அதுக்கப்புறம் நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன். ஆண்டவர் வந்து அன்னைக்கு சொப்பனத்துல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு வாயளவுல திறந்து ஏதோ பேசணும்ன்ற மாதிரி வருது. மாம்சத்துல பேசணும்னு வருது. ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன். ஆண்டவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது பேசுனா கண்டிப்பா வேற விதமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். ரிலாக்ஸா இருந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு விட்டேன். கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமா வந்து நடந்துட்டு இருக்கு. நான் பேசினேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து வேற மாதிரி தான் அது முடிஞ்சிரும். ஸோ நான் பேசவே இல்லை. அப்படியே நான் வந்து அமைதியா இருந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் எச்சரிப்பு பெற்றனால நான் வந்து அப்படியே அமைதியா இருந்துட்டு இருக்கேன். அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமா கொதிக்கிற ஒரு வெயில்ல நம்ம நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒரு சில்லுன்னு ஒரு காத்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்ப நம்ம இப்படி பைக்ல நம்ம போயிட்டே இருக்கும். டக்குன்னு வெயில் அடிச்சுட்டே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த 5 மினிட்ஸ்ல அப்படியே எல்லாருடைய மூடுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த 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 இடத்துல இந்த பிரசன்ஸே வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு டார்க்னஸ் வந்து அந்த இடத்த மூடி இருந்த ஒரு இருள் அப்படியே வெளியேறி ஒரு நார்மலான ஒரு மனநிலைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே நாங்க அது நிஜத்துல லிட்டரலா நாங்க ஃபீல் பண்ணோம் அத. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே உண்மையாவே நீங்க என்னை எச்சரித்ததுக்காக நன்றி. ஏன்னா இது ஆண்டவர் 2 நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரிச்சுட்டாரு. ஆனா நான் ஃபர்ஸ்டே அதை வந்து பெருசா நினைக்கல. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கவும் இல்லை. செகண்ட் டேவும் அப்படி நடக்கல. 3rd டே லைட்டா ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் எனக்கு அந்த சொப்பனத்தை ஞாபகப்படுத்திட்டாரு. நீ இப்படி ஒரு சொப்பனை பார்த்தேல, அது வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் தான். நீ அதை சீரியஸா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு நன்றியா இருக்கிறேன். அன்னைக்கு நான் மட்டும் வேற ஏதாவது வாய் திறந்து ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு வேற மாதிரி முடிச்சிருக்கும். சோ இந்த வார்னிங்ஸ் ட்ரீம் வந்து பிரசன்ட் டைம்ல நாளைக்கு நீ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி பிரசன்ட் டைம்ல ஆண்டவர் கொடுக்குற ட்ரீம்ஸ் தான் நிறைய நேரம் இந்த வார்னிங்ஸ் ட்ரீமா இருக்கும். நம்ம இன்னும் பார்க்கலாம். யோசேப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 4 முறை ஏசப்பாவுடைய தகப்பனாக யோசேப்புக்கு 4 முறை சொப்பனத்துலதான் பேசுவாரு. 4 முறை நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதாவது 18ல இருந்து 20 வரைக்கும் 3 வசனத்துல இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். யாரா இருந்தாலுமே மரியாள் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிருவாங்க. ஆனா வந்து யோசேப்பு வந்து உண்மையாமே ரொம்ப நீதிமானா இருந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா நம்ம தள்ளி விடலாம். ஓப்பனா வச்சு பாருங்க நான் நிச்சயம் பண்ண பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லாம ரகசியமா தள்ளிடலாம் அப்படின்னு வந்து யோசேப்பு நினைக்கிறாரு. ஆனா 20 வசனத்துல இருக்கு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு யோசேப்பே உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதேன்னு சொல்லுவார். இது ஃபர்ஸ்ட் ட்ரீமா. இப்ப அடுத்து பாருங்களேன், அதே யோசேப்புக்கு 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2:13 இருக்கு. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அவன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் தேவன் சொல்றாரு. பாத்துக்கோங்க, சொப்பனத்தில் தேவன் சொல்றாரு. இந்த இடத்துல யோசேப்புக்கு சொப்பனத்தில் ஏஞ்சல் வந்து சொல்றாரு. அப்புறம் மத்தேயு 2:19 திருப்பி 3வது டைம் யோசேப்புக்கு வருது. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு
இயேசுவை கொலை செய்ய வகை தேர்ந்த ஏரோது இறந்துட்டாப்பா, நீ திருப்பி போ அப்படின்னு சொல்றாரு அந்த வசனத்துல. அடுத்து 22ஆம் வசனத்துல இருக்கு, ஆகிலும் அர்க்கெலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய், பாருங்களேன், ஏசுப்பாவுடைய அப்பா திருப்பி போக பயப்படுறாரு. இருந்தாலும் அவங்க பையன்தான் அங்க வந்து அரசாட்சி பண்றாருன்னே பயப்படுறாரு. அப்ப சொப்பனத்துல தேவன் வந்து எச்சரிக்கிறார். இப்படி 4 முறை யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக தான் பேசுறார். பேசி டைரக்ஷன், இப்படி போ, அப்படி போ, இதான் உன் மனைவி, இவங்களை தள்ளி விட்டுறாத அப்படின்ற மாதிரி பயங்கரமான எச்சரிப்பின் சத்தமா வந்து இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எச்சரிப்பு வந்து பிரசன்ட் டைம்ல வரும். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நினைச்சு பாருங்க, யோசேப்பு மட்டும் அந்த சொப்பனத்தெல்லாம் மிஸ் பண்ணி இருந்தாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, எப்பயுமே நான் சொல்லிட்டே இருக்கேன், வார்னிங்ஸ் வந்து சொப்பனத்துல வந்து பிரசன்ட் வரும். இன்னைக்கு நடக்க போறது, நாளைக்கு நடக்க போறது, இல்ல இந்த வாரத்துக்குள்ள நடக்க போகுது. அந்த மாதிரி இப்ப கரண்ட் நேரத்துல நமக்கு நடக்க போறதா வார்னிங்ஸா வரும், எச்சரிக்கையா ஆண்டவர் வந்து தருவார். மத்தேயு 27:19 இருக்கு, பிலாத்துடைய மனைவிக்கு வந்து சொப்பனம். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். பாருங்களேன், அந்த பிலாத்துடைய மனைவிக்கு சொப்பனத்துல ஆண்டவர் வந்து பயங்கரமான ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்காரு. நீ வந்து இந்த மனுஷனை எதுவுமே செய்ய வேணாம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் பிலாத்து மட்டும் இது பண்ணலன்னு வைங்களேன், இயேசு சிலுவையில் அறையலன்னு வைங்களேன், கண்டிப்பா வேற யாரா சிலுவைக்கு ஆண்டவர் போறது உண்மைதான். ஆனா காட்டி கொடுக்கப்பட போவது உண்மைதான். ஆனா யார் காட்டி கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கு. சோ பிலாத்து இல்லாட்டாலும் அந்த இடத்துல வேற ஒருவன் வந்து இயேசுவை வந்து சிலுவையில் அறைய இது பண்ணியிருப்பாங்க. ஆனா பிலாத்துடைய கையினால இது நடக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த வசனம் வந்து இருக்கு. ஆனா பிலாத்து கடைசியில வந்து கை கழுவிடுவாரு, இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா தெரியல ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து பிலாத்துடைய மனைவிக்கு வந்து எச்சரிப்பான ஒரு சொப்பனம் தான் இருது, நீ நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு. சோ ஒருவேளை இவங்க சொன்ன வார்த்தையினால கூட அவர் வந்து கை கழுவுனாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் வசனம் தான் இது. அடுத்து ஒரு சில நேரம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். நமக்கு வந்து ஆண்டவர் பிறருடைய சொப்பனங்கள் வழியாக பேசுவாரானா கண்டிப்பா பேசுவார். அதுக்குமே பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சில நம்ம வந்து அதை வந்து சந்தேகப்பட்டுட்டே இருப்போம். ஆண்டவர் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அதை பத்தின ஒரு ரெவலேஷன் கொடுத்து பேசுவாரு. இப்ப வந்து கிதியோன், நியாயாதிபதிகள்ல வந்து கிதியோன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிதியோனுக்கு வந்து ஆண்டவர் எனக்கு வந்து இது செய்வாரான்னு ரொம்ப வந்து டவுட்ஸ் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு. அவருமே வந்து நிறைய அடையாளம் எல்லாம் கேட்டாரு, 2-3 அடையாளம் எல்லாம் கேட்டாரு. ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. ஸ்டில் அவருக்கு வந்து சில டவுட் இருந்திருக்கும் போல. அதனால ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எதிரியுடைய நாட்டுல உள்ள ஒரு மனுஷனுக்கே கிதியோனை பற்றி ஒரு சொப்பனத்தை வந்து காண்பிக்கிறாரு. இதை கிதியோனுடைய காதுனால கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையின் இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீ போ, நீ உனக்கு போக பயமா இருந்துச்சோம்னா நீயும் உன் வேலைக்காரனும் ஃபர்ஸ்ட் போய் அவங்க பேசுறத கேளு. கேட்கும் போது உனக்கே வந்து அந்த ஃபியர் போகும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வந்து 13ஆம் வசனம் பாருங்க. கிதியோன் வந்த போது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். பாருங்க, ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, நம்ம கூடாரத்து மேல ஒரு அப்பா வந்து வருது, மீதியானியோடைய அப்பா வந்து மீதியானுடைய பாளையத்து மேல வருது, ஆனா விழுந்ததும் அந்த மீதியானியர் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்பொழுது மற்றவன், 14ஆம் வசனம், அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரன் ஆகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார் என்றார்.
கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியத்தத்தையும் கேட்ட பொழுது அவன் பணிந்து கொண்டு, இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிதியோனுக்கு ஆண்டவர் டைரக்டா 2-3 அடையாளங்கள் மூலமா பேசினார். ஆனாலும் அவருக்கு திருப்பி ஒரு பயம் இருந்திருக்கு. நம்ம போனா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமோன்ற மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கு. சோ ஆண்டவர் வந்து எத்திரி நாட்டுல உள்ள மனுஷங்களுக்கே அதை வெளிப்படுத்தி அதை இவர் காதால கேட்க வச்சு, ஒரு மனுஷன் சொப்பனத்தை சொல்றான், இன்னொரு மனுஷன் அதுக்குரிய அர்த்தத்தை சொல்றான். இந்த அர்த்தத்தை கேட்டதுன்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஓ, ஆண்டவர் நிச்சயமா அப்ப நம்மளை கொண்டு செய்ய போறார் போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுடைய வாழ்க்கையில அப்படி வந்து நடக்கலாம். நம்மளுடைய பயங்கள் போறக்காக ஆண்டவர் வந்து பிறர் மூலமா கூட பேசுவார். அதாவது ஏற்கனவே நம்ம மூலமா பேசின ஒரு காரியத்தை பிறர் மூலமாக உறுதி செய்வார். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டர் வந்து எந்த ஒரு காரியத்தை பிறர்கிட்ட மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு கிடையாது. நம்ம கிட்ட பேசின காரியத்தை நம்ம அதுல டவுட் இருக்கனால திருப்பி நம்மளை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து இன்னொருத்தவங்க மூலமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. சோ நீங்க திருமண விஷயத்திலயோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க ஓகே பண்ணக்கூடாது. அது ஆண்டவர் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பேசின ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆண்டர் வந்து திருப்பி டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இன்னொருத்தவங்களை அனுப்பி உங்களை வந்து இது பண்ணுவார். ஏன்னா அந்த இடத்துல கிதியோன்ட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ இப்போ அங்க ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க பேசுறது கேட்கும் போது உன் கைகள் திடப்படும் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அதுபடி செய்தேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அடுத்து இன்னொரு ஒரு வசனம் பார்க்கலாம். இது வந்து கரெக்டா வந்து சொப்பனம்னு இல்ல, ஆனா ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஏற்கனவே யோபுல பார்த்தோம், ராத்திரியில் தரிசனம் வந்து அந்த விஷன் ஆஃப் த நைட் வந்து சொப்பனம் தான். ஓகேங்களா? அதாவது ராத்திரியில நல்ல அயர்ந்த நித்திரையில வர்ற ஒவ்வொன்றுமே சொப்பனத்துக்கு ஈடாதான் இருக்கும். இந்த இடத்துல இதையும் மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 16:9 இருக்கு, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே வந்து மக்கதோனியாவுக்கு வந்து போறாங்க. இப்ப பாருங்க, ஒரு இடத்துக்கு போலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது ஆண்டவர் வந்து இந்த மாதிரியான இதை வந்து சொப்பனங்கள் வழியா ஆண்டவர் வந்து பேசுறாரு. இப்ப வந்து ஒரு பிப்ளிக்கல் நமக்கு வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு ட்ரீம்ஸ் பத்தின ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இனி வரும் நாட்கள்ல இந்த நம்மளுக்கும் இது போல ஆண்டவர் ட்ரீம்ஸ் தரும்போது அதுக்கான எப்படி அர்த்தங்களை கண்டுபிடிக்கணும், அந்த ட்ரீம்ஸ் வந்து ஆண்டவர்ட்ட இருந்து வந்துச்சா இல்ல வந்து மாயையான, அதாவது ஒரு மீனிங்லெஸ், பிரசங்கில நம்ம வாசிச்ச மாதிரி ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு ட்ரீமுக்கு நம்ம மீனிங் திருப்பி திருப்பி தேடிட்டு இருக்கோமா, என்ன அதாவது ட்ரீம்ஸ்லயே ஒரு சில ட்ரீம்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கு. அது அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல ஒரு சில சொப்பனங்களுக்குலாம் நம்ம மீனிங்கே தேட தேவையில்லை. அந்த மாதிரி சில ட்ரீம்ஸ் இருக்கு. சில சொப்பனங்கள் நம்ம உடனே கேன்சல் பண்ணணும். அதெல்லாம் பிசாசு விதைக்கிற கலைகள். வசனம் சொல்லுது, மனுஷன் நித்திரை பணிக்கையில் சத்ருவானவன் வந்து கலைகளை விதைத்து விட்டு போனான். சோ அந்த கலைகளை வந்து நம்ம அப்பவே வந்து கேன்சல் பண்ணிடணும். அந்த விதைக்க அவன் வரும்போதே அதை கேன்சல் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப வந்து ஈஸி. அதை விதைய அவன் போட்டு அதை வளர விட்டுட்டோம்னா தான் நமக்கு கஷ்டம். சோ அவன் விதைக்க வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பயத்தை அவன் உருவாக்க வரும்போதே நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு இதெல்லாம் நம்ம இனி ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தரணும்னு நல்லா ஜெபத்தோட வாங்க. ஏன்னா ஆண்டவர் சொப்பனங்கள் வழியாக ராஜாக்களுக்கு பேசியிருக்கிறார். ஒரு வசனம் மட்டும் நம்ம வந்து படிக்கலாம். உங்களுக்கு கூட ஒரு டவுட் வரலாம், ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு? நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு ஈஸி வே வந்து இது பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, நீதிமொழியில் 25:2 இருக்கு, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. பாருங்களேன், ஒரு விஷயத்த மறைக்கிறதா ஆண்டவருக்கே மேன்மையா, அந்த விஷயத்த அதை மறைப்பதான் ஆண்டவருக்கு மேன்மையா, அந்த காரியத்தை ஆராய்வதா ராஜாக்களுக்கு மேன்மையா. யார் ராஜாக்கள்? நம்மளும் ராஜாக்கள் தான். வெளிப்படுத்தல இருக்கு, நம்மளும் ராஜாக்கள் தான். சோ வந்து ஆண்டவரை மறைச்சு சொல்லுகிற ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு மேன்மைன்னு ஆண்டவர் சொல்றாரு.
அந்த காலத்துல ரட்சிக்கப்படாத ராஜாக்களே அதை ஆராய்ந்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தேடி தேடி ஒரு புதையலை போல தேடி இருக்காங்க. நீதிமொழியில இருக்க நீ ஞானத்தை வந்து புதையலை போல தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொப்பனங்கள் வழியாக சில ஞானங்கள் வெளிப்படும் போது நம்மளும் வந்து அந்த புதையலை போல தேடணும். அந்த மீனிங் வந்து புதையலை போல தேடணும். இதை வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப விருப்பப்படுறார். அதனாலதான் ட்ரீம்ஸ் வந்து நிறைய நேரம் சிம்பாலிக்கா வரும். சிம்பாலிக்கா நம்ம பார்வோனுக்கு வந்த மாதிரி, நேபுகாத் நேச்சருக்கு வந்த மாதிரி, யோசேப்புக்கு வந்த மாதிரி, இந்த மாதிரி இப்ப கிதியோன் கடைசியா நம்ம பார்த்த அந்த சொப்பனம் இன்னொருத்தன் அர்த்தம் சொல்லாத வரைக்கும் அந்த அர்த்தம் மேபி யாருக்கும் புரியாம கூட இருக்கும். சோ சிம்பாலிக்கா வரும். என்ன சிம்பாலிக்கா வர ட்ரீம்க்கு என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் தான் அதுக்கும் மீனிங் சொல்லணும். ஆண்டவர் சொன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அது தெரிய வரும். இதெல்லாம் எப்படி அப்படின்றத பத்தி இனி வர்ற வீடியோல நம்ம வந்து விரிவா வந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ட்ரீம்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ட்ரீம் சீரீஸ்ல தான் இது நம்ம ஒரு பார்ட் 2 வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பேசிக்கா நம்ம பைபிள்ல வந்து ஆண்டவர் யார் யாருக்கு வந்து சொப்பனங்கள் தந்தாரு. ஏன்னா அப்படி சொல்லும் போதுதான் அநேகருக்கு சொப்பனத்துடைய வேல்யூவே புரியும். ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு வந்து சொப்பனங்கள்லாம் வரும். ஆனா அதை நிறைய பேர் வந்து வேல்யூ பண்ணாம அதை வந்து விட்டுருவாங்க. அதுக்காக அந்த வீடியோ வந்து போட்டது. இப்ப இன்னைக்கு வந்து அந்த சொப்பனத்துக்கான அர்த்தங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆண்டவருடைய துணையோட நம்ம எப்படி அர்த்தம் தெரிஞ்சு கொள்றது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு சொப்பனம் நம்ம வாழ்க்கையில சொப்பனம் வர்றது முக்கியமோ அதுக்கு ஈக்குவல் பார்த்து தான் சொப்பனத்துக்கான அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. ஆண்டவர் வந்து ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா டைரக்டான சொப்பனம் தருவாரு. அதுக்கு நம்ம அர்த்தமே தேட தேவையில்லை. அது வந்து டைரக்டான ட்ரீமா இருக்கும். அது வந்து நம்ம யார்ட்டையுமே போய் அர்த்தம் கேட்கவே தேவையில்ல. நமக்கு வந்து அது டைரக்டா ஆண்டவர் பேசுவார். ஆனா நிறைய டைம் பாத்தீங்கன்னா ஒரு 85% டைம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பாலிக் ட்ரீமா தான் இருக்கும். அதாவது ஆண்டவர் வந்து இன்டைரக்டா நம்மகிட்ட பேசுவார். இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோசேப்பு வந்து சிறைச்சாலை இருக்கிறப்ப 2 பேத்துக்கு வந்து அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்வார், அந்த கனவுக்குரிய அர்த்தம். அதாவது அவங்க நைட்டு வந்து 2 பேருக்குமே சொப்பனம் வரும். ஆனா 2 பேருக்குமே மீனிங்கே தெரியாது, அர்த்தம் தெரியாது. அப்பதான் யோசேப்பு சொல்வாரு, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம். 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கும், உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சொப்பனம் வருது, அதுக்கான மீனிங் நமக்கு தெரியல அப்படின்னாலே அப்படியே நம்ம காலையில எந்திக்கும் போதே ஒரு துக்கம் நம்ம மனசுல இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டேவே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அப்பதான் யோசேப்பு சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா. இன்னைக்கு நம்ம நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னதான் இந்த மாதிரி வீடியோ நீங்க பார்த்தாலும் நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் உங்களுக்குரியதான். நீங்க வந்து பர்டிகுலரா இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. அதனால ஒவ்வொரு முறையும் சொப்பனத்துக்கு வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அர்த்தம் கேட்கணும். இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவா அர்த்தங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், டைரக்டான மீனிங்கா இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம வந்து பிப்ளிக்கல் மீனிங் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் அந்த வீடியோல நம்ம மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம். ஒரு சில இதை தவிர நம்ம நிறைய கவர் பண்ணிட்டோம் அந்த வீடியோல. தானியேலுடைய சொப்பனங்கள் அந்த மாதிரி அது ராஜ்யத்துக்குரிய சொப்பனங்களா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலது தவிர இது எல்லாமே நிறைய கவர் பண்ணோம். அதுல நம்மளுடைய எமோஷன்ஸ் வச்சும் ஆவியானவர் வந்து நிறைய நேரம் பேசுவார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது எமோஷன்ஸ் வழியாவும் ஆவியானவர் வந்து நிறைய நேரம் பேசுவார். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்ம ஒரு 10 விதமான சொப்பனங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லாமே வசனத்தோடையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 10 விதமான ட்ரீம்ஸ் எப்படி சொல்லணும்னா ஆக்ஷன் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம தினசரி நம்ம பண்ற ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, செயல்கள். இந்த செயல்கள் மாதிரியே நமக்கு வந்து கனவுல வரும். இப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இதை வந்து படித்து நம்ம தெரிஞ்சு கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் பத்தி நம்ம பேசணும்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். அனிமல்ஸ் வருது, பேர்ட்ஸ் வருது, நிறைய வருது. நம்ம ட்ரீம்ஸ்ல வந்து நமக்கு நிறைய வரும். அப்ப இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சுட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா விழுகிற மாதிரி ட்ரீம்ஸ் வருது. இப்போ ஒரு உயரத்துல இருந்து விழுகிற மாதிரி, இல்ல படியில இருந்து விழுகிற மாதிரி, இல்லைன்னா படியில இருந்து கீழே இறங்குற மாதிரி, மேல இருந்த படியில இருந்து கீழே இறங்குற மாதிரி, இந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருந்து நம்ம கீழே வரப்போறதான் இதாகுது. அதாவது ப்ரமோஷனுக்கு ஆப்போசிட்டா உள்ள ஒரு சினாரியோ தான். நம்ம உயர்வை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். ஆனா அந்த உயர்வு வராதபடிக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை வருது, இல்லைன்னா அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஏசாயா 14 நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும்,
11 to 15 இருக்கு. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயேன்னு இருக்கு. இந்த வசனங்கள் ஆக்சுவலி லூசிபர் பத்தி சொன்ன ஒரு வசனம். ஆனா அந்த விழுகையை பத்தின ஒரு வசனம்ன்றதுனால நான் இன்னைக்கு சொல்றேன். அதுக்கடுத்து நீங்க மத்தேயு 11:23 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்ல உயரத்துல இருந்த, அதாவது தாழ்வான சூழ்நிலைன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்க தாழ்ந்த நிலைமையில இல்ல, ஒரு உயரத்துல இருந்தவங்க இன்னைக்கு இப்ப விழுந்துட்டாங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த ட்ரீம். அப்ப நம்ம இதை கடிஞ்சு கொண்டு ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என்ன ட்ரீம்ஸ் வருதோ அந்த ட்ரீம்ஸுக்கு அப்படியே நமக்கு வாக்கு தத்துவம் எப்படி இருக்கோ அதை நம்ம ஜெபிக்கும் போதுதான் நமக்கு அந்த சூழ்நிலை சரியாகும். இன்னும் நிறைய அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரீம் நமக்கு நெகட்டிவா வருது, அது நமக்கு பார்க்கவே தெரிஞ்சிருச்சு, அப்பவே தூக்கத்திலே தெரிஞ்சிருச்சு, ஒரு மாதிரி நமக்கு வருது அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அந்த ஆவிக்குரிய உலகத்துல அந்த ட்ரீமுடைய அந்த போர்ட்டல் 1 மணி நேரம் அப்படியே ஓப்பன்ல தான் இருக்குமா. அப்ப அந்த ஒரு நெகட்டிவா வருது அப்படின்னா நம்ம அப்பவே எந்திரிச்சு அதை கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். இது என் வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறாது, இந்த சத்துருடைய தாக்குதல் என் வாழ்க்கையில வராது, இயேசுவின் நாமத்தினால நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் அனுபவம் வாய்ந்தவங்க சொல்றாங்க. நானுமே அதை நான் பண்ணி பார்த்திருக்கேன், அது என்னுடைய வாழ்க்கையிலுமே வந்திருக்கு. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் விழுகையின் ட்ரீம்ஸ் பத்தி பார்த்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பறக்கிற மாதிரி இல்லைன்னா படிகள்ல ஏறுற மாதிரி. நம்ம எப்ப பார்த்தோம் மேல இருந்து கீழே வரதை பார்த்தோம், இப்ப கீழே இருந்து நம்ம மேல போறதை பத்தி நம்ம பாக்குறோம், இல்ல பறக்கிறது, கீழே இருந்து மேல பறக்கிறத பத்தி நம்ம பாக்குறோம். நமக்கு வசனம் இருக்கு, கழுகளை போல கர்த்தர் காத்திக்கிறவர் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அது பறக்கிறது, கீழே இருந்து மேல போறது, ஒரு கீழ்படியில இருந்து மேல ஏறது, இது எல்லாமே நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு தரப்போற ஒரு உயர்வு, ப்ரமோஷன், இனி வருங்கால வரப்போற ஆசீர்வாதங்களை காமிக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓடுறத பத்தி, இது 3வது ஒரு ட்ரீம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் ட்ரீம்ஸா தான் பார்க்க போறோம், நம்ம பண்ற செயல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். செயல்கள் ட்ரீம்ஸ்ல வரும் பாத்தீங்களா, ஆக்ஷன் ட்ரீம்ஸ் அதுதான். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா ஓடுறது. ஓடுறது 2 காரணத்துக்காக ஓடுவாங்க. ஒரு சில பேர் அந்த பந்தயத்துக்கு ஓடுற மாதிரி, ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நம்ம ட்ரீம் சொல்லலாம். ஒரு ஆண்டவர் நமக்கு தர ஒரு ஸ்பீடுன்னு கூட சொல்லலாம். 1 ராஜாக்கள் 18:46 பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கரம் எலியா மேல வரும்போது கடைசி வசனம் இருக்கும். 1 ராஜாக்கள் 18:45-46 பாத்தீங்கன்னா, ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். பாருங்களேன், ஆண்டருடைய கரம் கை எலியா மேல இறங்கும் போது ஒரு ரதம் ஓடுறதை விட ஸ்பீடா எலியா ஓடுறாரு. அது ஒரு டிவைன் ஸ்பீடை காமிக்குது. அப்ப 2 இது இருக்கு ஓடுறதுல. ஒண்ணு, ஒரு சில பேரை முந்தி ஓடுறது, ஒரு ரதத்தை விட ஸ்பீடா ஓடுறாங்க. 2வது பாத்தீங்கன்னா யாரோ துரத்துறதுனால பயந்து ஓடுறது. இப்ப 2 விஷயத்துக்காமே ஓடுவாங்க, ரேஸ்லயே ஓடுவாங்க, யாரோ துரத்தி நம்ம ஓடுறோம். இப்ப மார்க் 14:52 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை பிடிக்க வரப்ப சீஷர்கள் பயந்து ஓடுவாங்க, அந்த மாதிரி வர்றது. அப்ப யாரோ துரத்தி வர்றது, இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது ஒரு பாசிட்டிவான ட்ரீமா இருக்கு, எது நமக்கு ஒரு நெகட்டிவான ட்ரீமா வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி அப்புறம் பிசாசு நிறைய துரத்துற மாதிரி இருக்கும், நிறைய அனிமல்ஸ் துரத்துற மாதிரி. இதெல்லாம் அனிமல்ஸ் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். மொத்தத்துல 2 விஷயம் இருக்கு, துரத்துறதுலே 2 வகையான துரத்துதல் இருக்கு. ஒண்ணு ஓடுறதுலே 2 வகையான ஓடுதல் இருக்கு. ஒண்ணு நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி ஓடுறது. ஒரு 4 பேர் ஓடுறப்ப நீங்க ஃபர்ஸ்டா ஓடுற மாதிரி காமிக்கலாம், இல்ல நீங்க ஒரு ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஏன்னா பந்தயத்துக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம், நம்ம பரலோகத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். சோ அது நார்மலா ஓடுறது அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல யாரோ துரத்தி ஓடுறதுன்றது நமக்கு வந்திருக்கிற ஒரு ஆபத்தை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 4வது ஆக்ஷன் ட்ரீம்ஸ்லயே 4வது பாத்தீங்கன்னா சாப்பிடுற மாதிரி வர்றது. இதுலயுமே நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஒரு ட்ரீம் அப்படின்னு எடுத்தோன்னே இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி மொட்டையா சொல்லவே முடியாது. எந்த ஒரு ஊழியக்காரங்களுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனுடைய குட் சைடும் இருக்கு, பேட் சைடும் இருக்கு. எல்லா சைடும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாதான் நமக்கு அது அர்த்தமே தெரிய வரும். அதான் அந்த வசனம் சொல்லு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதான்.
இதை நம்ம ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த வசனங்கள்லாம் இந்த சினாரியெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும்போது ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். இப்படிலாம் வசனம் நீ படிச்சலே, உன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி கடைசி ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லுவார். இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு சில நேரம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஊட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஊட்டுறதுலயுமே வந்து ஒரு சில 2 பாசிட்டிவ் சைடு இருக்கு, நெகட்டிவ் சைடு இருக்கு. ஒரு சில நேரம் ஏதோ ஒரு கருப்பான உருவம் வந்து ஏதோ நமக்கு வந்து சாப்பாடு ஊட்டுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரீம் தான். அது வந்து சத்ருனுடைய கையினால வாங்குற சாப்பாடு. நீங்க 1 கொரிந்தியர் 10:21 இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதே. அது வந்து நமக்கு வந்து அதை கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ட்ரீம். அதே ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்களோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு இதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மனிதர்களோ ஒரு ஸ்வீட்டோ இந்த மாதிரியோ நம்ம தரும்போது அதை நம்ம வந்து பாசிட்டிவா வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 2 இருக்கு. கர்த்தருடைய பந்தியில நம்ம சாப்பிட்றோமா பேய்களுடைய பந்தியில சாப்பிட்றோமா அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆண்டவர் தான் நமக்கு வந்து சொல்லணும். அதுக்கடுத்து மார்க் 16:18 இருக்கு. சாவுக்கேதுவான விஷயம் ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும். சோ அதுலயுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து இது பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுல வாங்கி புசி அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 3:1 எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சுருள் வந்து தருவாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு புக்கு மாதிரி ஆண்டவர் தராரு, பைபிள் மாதிரி தராரு, இல்ல ஒரு லெட்டர் மாதிரி ஆண்டவர் தந்து நீங்க வாங்கி புசினா அது நம்ம சத்தியத்தை உட்கொள்றது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்றது, அது நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை வந்து காமிக்கணும். அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 11:7 நம்ம வந்து பார்க்கலாம், 10:13 பார்க்கலாம். ஆண்டவர் வந்து பேதுருக்கு வந்து ஒரு தரிசனத்தை காமிச்சு நீ வந்து இதெல்லாம் அடித்து பூசின்னு சொல்லுவாரு. அந்த ஆக்சுவல் ட்ரீமுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது தீட்டான எல்லா விலங்குகளை வந்து ஒரு துப்பட்டியில வச்சு அடித்து பூசின்னு சொல்லுவாரு. அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஆண்டவர் வந்து பிசிக்கலா சாப்பிடணும்னு சொல்லல. அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, தீட்டுன்னு வந்து இனி புறஜாதிகளை நினைக்க வேண்டாம். அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் வந்து தீட்டானவங்க இல்லை அப்படின்னு வந்து நினைச்சு ஆண்டவருடைய பிள்ளைங்கள் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப நம்மலாம் பாத்தீங்கன்னா புறஜாதிகள் தான். ஆனா ஆண்டவர் வந்து அன்னைக்கு பேதுருக்கு சொன்னாரு, இனி புறஜாதிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பர்டிகுலர் தரிசனத்துக்கு அதுதான் அர்த்தம். இப்படிதான் வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒரு சில நேரம் அப்படியே கன்ஃபியூஷனா இருக்கும், எந்த ட்ரீமுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. ஆனா ஆவியானோர் துணை இல்லாம, ஆண்டவருடைய துணை இல்லாம நமக்கு வந்து அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து 5ஆவதா ஒரு ட்ரீம். இந்த ட்ரீம் வந்து மேக்சிமம் இந்த ட்ரீம் வராதவங்களே இருக்க முடியாது. இந்த சொப்பனம் வந்து அடிக்கடி வரும். ஒரு 3 months ஒன்ஸ் இல்லைன்னா 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து அடிக்கடி வரும். இது என்ன சொப்பனம்னா எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு சொப்பனம். இந்த சொப்பனம் வந்து எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷன் தரப்போறாரு, ஒரு உயர்வு வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி சொப்பனங்கள் வந்து வரும். ஆண்டவர் வந்து எப்பயுமே நமக்கு டெஸ்ட் வச்சுதான் வந்து நமக்கு அடுத்த லெவல் நம்மளை கொண்டு போவார். அநேகர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுதே யாக்கோபு 1:13 இருக்கே, கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்குன்னு. அந்த வசனத்திலே தெளிவா இருக்கு, கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெம்ப்ட்ன்ற வார்த்தை இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டெம்ப்ட்ன்னு இருக்கும். அதாவது நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா 2க்குமே ஒரே இதுதான் இருக்கும். டெஸ்டிங் வேற, டெம்ப்டிங் வேற. பிசாசு பண்றது பேரு டெம்ப்டிங், டெம்ப்டேஷன் அவன் கொடுப்பான். அதாவது அதுக்கு நம்ம தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மயக்கிறது, ஒரு தவறான விஷயத்த செய்யும்படியா நம்மள மயக்கிறது, தூண்டுறது, அந்த மாதிரி பண்றது பிசாசுடைய இது. பொல்லாங்கினால் சோதிப்பது பிசாசுடைய வேலை. ஆனா நம்ம இருதயத்துல உபாமம் 8:2 இருக்கு, நம்ம இருதயத்துல எப்படி இருக்கு, நம்ம நினைவுகள்லாம் எப்படி இருக்கு, சிந்தனை செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் நம்மளை சோதிப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, நான் உன் இருதயத்துல இருந்து நான் சோதிப்பேன்னு. அதே மாதிரி மத்தேயு 4:3 இருக்கு, பிசாஸ் கையில சோதிக்கும்படியாகவும் ஆண்டவர் வந்து அனுமதிப்பார் நம்மள. ஸோ 2 வகையான நம்ம பைபிள தமிழ்ல வந்து 2 சோதனை அப்படின்னே இருக்கு. அதனால நம்ம குழம்பிக்க கூடாது. ஆண்டவர் தர்றது டெஸ்டிங், இருதயத்துல உள்ள சோதிக்கிறது. ஆனா பிசாஸ் வந்து வேணும்னே நம்ம அந்த பாவத்துல விழும்படியாவே பண்ணுவோம். அதான் வந்து டெம்ப்ட் பண்றது. இப்ப ஒரு இது வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னு வைங்களேன். நம்ம சொல்றோம், வெளியே யாரு சாக்லேட் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு காலையில சொல்லி விடுறோம். சரி, இந்த பிள்ளை நம்ம சொல்றதை கேட்கறானா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்மளே யாரோ ஒருத்தரை அனுப்பி
சும்மா வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் என் பிளேட்டு இந்த சாக்லேட்டை கொடுங்க, அவன் என்ன பண்றான் அப்படின்னு வந்து செக் பண்றோம்னு வைங்களேன். அவங்க வந்து போக சொல்றாங்க, அந்த பையன் சொல்றான் இல்ல எங்க அம்மா யார்ட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம பிள்ளை வந்து நம்ம சொல்றது கேக்குது அப்படின்னு. இது வந்து ஆண்டர் பண்ற டெஸ்டிங். ஆனா டெம்டிங் எப்படி இருக்கும்னா அந்த பிளேட்டையே போய் தூண்டுறது, இல்ல இது நல்லா இருக்கும், உங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா வந்து இத பார்த்தேன்னா பயங்கர டேஸ்டா இருக்கும், ஆனா நீ இதை சாப்பிட்டேன்னா தான் உனக்கு இதா இருக்கும், உன் வயசு பிள்ளைங்களாம் இதை நிறைய சாப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வீணுக்குன்னு அவனை சாப்பிடுற அளவுக்கு விடாம விடுறது வந்து பிசாசு பண்றது. ஆண்டவர் அப்படி ஒரு நாள் பண்ண மாட்டார். ஒரு பாவத்தை நம்ம வழியிலே அனுப்புனாலும் ஆண்டவர் வந்து டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாரே தவிர டெம்ப் பண்ண மாட்டார். அதனால இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து அறிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம் எழுதுற மாதிரி கண்டிப்பா அடிக்கடி நமக்கு ட்ரீம்ஸ் வரும். அதனுடைய அர்த்தம் வந்து நீங்க அறிஞ்சுக்கணும். ஒண்ணு எக்ஸாம் பேப்பர் வாங்கி முழிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் ஆயத்தமாகலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த எக்ஸாம் கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணி கரெக்டா நம்ம பாஸ் மார்க் வாங்கினாதான் ஆண்டவர் வந்து வைக்கிற டெஸ்ட்ல நம்ம வந்து ஜெயிச்சு நம்மள ஆண்டவர் அடுத்த லெவல் உயர்த்த போறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்க தானியல சிங்கக்கேபில பார்த்திருக்கலாம், யோசேப்பை நம்ம பார்க்கிறோம், எல்லாமே அதெல்லாமே ஒரு டெஸ்டிங் தான். அடுத்து நம்ம வந்து சொப்பனத்துல வந்து நல்லா கான்பிடண்டா எழுதி நம்ம பேப்பர் சப்மிட் பண்றோம்னு வைங்களேன், நம்ம கரெக்டா ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல நம்ம வந்து பாஸ் ஆக போறோம்னு அர்த்தம். இப்ப பேப்பர் பென் இல்லாம ஒரு சில பேர் முழிச்சிட்டு இருக்க மாதிரி வரும். அதெல்லாம் என்ன அப்படின்னா பேப்பர் பென்னே இல்லை அப்படின்னா அதான் சரியான ஆயத்தம் இல்லை. இல்ல ஒரு சில நேரம் நம்ம பேனாவை யாரோ பக்கத்துல உள்ளவங்க பறிச்ச மாதிரி இருக்கும். ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் நம்ம கலந்து கொள்ளாதபடிக்கு வருகிற தடைகள். அதாவது ஆண்டவர் நமக்கே ஆர்வம் இருக்கு, ஆண்டவருக்குள்ள வளரணும் ஆர்வம் இருக்கு, ஆனா அதுக்கு நிறைய தடைகள் வர மாதிரி. மொத்தத்துல அந்த மாதிரி நெகட்டிவான ட்ரீம்ஸ் வந்தாலே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு அர்த்தம். ஆண்டவரே நீங்க வைக்கிற இந்த பரீட்சையில நான் பாஸ் ஆகி நான் ஆவிக்குரியதுலயும் உலகத்துலயும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு வந்து நம்ம ஜெபிக்கணும். பிறரை பார்த்து எழுதுறது இதெல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம பார்த்து இது பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து நமக்கு வைக்கிற டெஸ்டிங் வேற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களுக்கு வைக்கிற டெஸ்டிங் வேற மாதிரி இருக்கும். அதனால அடுத்தவங்களை வந்து நம்ம எப்பயும் பார்க்க கூடாது. அந்த ட்ரீம்லயே நான் சொல்றேன். அப்புறம் வந்து ஆன்சர் சீட்டை நம்ம கையில வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆவியானவர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி, நமக்கு வந்து ஆண்டவர் வைக்கிற சோதனையில ஆவியானரே நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி இது. இதுக்கு நம்ம வந்து ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள் பத்தி மத்தேயு 25ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் குதிரை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 21:31 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வரும்போதும் இதான் நமக்கு அர்த்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 6வது நம்ம வந்து ப்ரீச் பண்ற மாதிரி, அடுத்தவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ற மாதிரி வந்து வரும் நிறைய நேரம். அந்த அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு யாரை வச்சு ஒரு அழைப்பு இருக்குன்றத ஆண்டவர் ஈஸியா காமிச்சிருவார். ஒரு சிலருக்கு சிறு பிள்ளைகள் மத்தியிலேயே அவங்க பேசுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு வாலிபர்கள் மத்தியில பேசுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் பெண்கள் மத்தியில பேசுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு பிசாசை தோத்துற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் வியாதியஸ்தர் குணமாக்குற மாதிரி இருக்கும். இதுல நம்ம ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு கிஃப்டிங் பத்தி நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். ஆனா உடனே என்ன இன்னைக்கு எனக்கு சொப்பனம் தராருன்னா அது இன்னைக்கே நடக்கும் நம்ம வந்து நினைக்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்து 17 வயசுல ஆண்டவர் வந்து சொப்பனம் தந்தாரு. யோசேப்பு அதிபதி ஆனது 30 வயசு. அதுக்கப்புறம் 7 வருஷம் நல்ல காலம் தான் இருந்துச்சு. ஸோ 37 வயசு வரைக்கும் அவங்க சகோதரர்கள் யாரையும் அவர் பார்க்கல. கிட்டத்தட்ட பஞ்சம் ஸ்டார்ட் ஆகி 1 வருஷம் கழிச்சுதான் யோசேப்புடைய சகோதரர் வருவாங்க. ஸோ 38 வயசுலதான் யோசேப்புடைய அந்த கனவை வந்து நிறைவேற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து தாளை வந்து பணிவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் 21 வருஷம் கழிச்சுதான் அவருடைய அந்த ட்ரீமே வந்து நிறைவேறுது. ஆமா, இத்தனைக்கு செகண்ட் டைம் வந்ததுக்கப்புறம் தான் தகப்பன் தாயெல்லாம் வருவாங்க. ஸோ இன்னொரு ட்ரீம் நிறைவேறதுக்கு 23 வருஷம் கூட ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரீம் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஸ்டேஜ் நான் முன்னாடி நின்று நான் பிரசங்கம் பேசுறேன், பாட்டு பாடுறேன், நான் பெரிய பயங்கரமா நான் ஊழியம் பண்றேன் அப்படின்றதுக்காக நாளைக்கே என் ட்ரீம் நிறைவேறும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம சோர்ந்து போயிடவும் கூடாது. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம வந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். நிச்சயமா ஆண்டவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். அடுத்து 7வது பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ட்ரீம் தான். இதுவும் அடிக்கடி நிறைய பேருக்கு வரும். கிளீனிங் ட்ரீமா இருக்கும். அதாவது அது என்ன, வீடு கழுவுறதா இருக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி இருக்கலாம், பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த வகையான கிளீனிங்கா இருந்தாலும் ஒரு சுத்தப்படுத்துறது, ஆண்டவர் நம்ம சுத்திகரிக்கிறத வந்து காமிக்கிறான்னு அர்த்தம். சங்கீதம் 51:7 இருக்கு. ஆண்டவரே நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்தேரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அது ஒரு நல்ல ட்ரீம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவுறாரு, அவர் தேவையில்லாத விஷயங்களை வந்து கழுவுறாரு அப்படின்னு வந்து அர்த்தம்.
மல்கியா 3:3 இருக்கு. அவர் நம்மளை வந்து வெள்ளியை புடமிட்டு வெள்ளியை போல நம்மளை வந்து சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் 2 கொரிந்தியர் 7:2 இருக்கும். சகல மாம்சத்திலையும் எல்லா ஆவியிலும் அசுசி நீங்க நம்மளை வந்து கழுவப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்க இந்த வசனம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க படிங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களோட கண்டிப்பா வந்து பேசுவார். இது அடுத்து 9வதா ஒரு ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரீம் வந்து அநேகர் வந்து வெளியே யார்ட்டையுமே கேட்க கூட வந்து தயங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீம். ஆனா இது வந்து நிறைய பேருக்கு வரும். எப்படின்னா, எங்க பார்த்தாலும் மோஷனா இருக்கிற மாதிரி ட்ரீம், அந்த அசுத்தமான ஒரு இதா இருக்கிற மாதிரி, மனித கழிவுகளா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம்ஸா இருக்கும். ஆனா இத பத்தி வேதத்துல நமக்கு வசனம் தெளிவா இருக்கு. உபாகமம் 23:12-14 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீ வெளியே போய் இருக்கத்தக்க இடம் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் வாயுதங்களோட ஒரு சிறிய கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலை ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலை ஜலாதிக்கு இருந்து உன்னிடத்திலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. இது வந்து அநேகருக்கு வரும். சிஸ்டர், நான் பாக்குறதெல்லாம் இப்படி ஒரு மாதிரி அசுத்தமான கனவா இருக்கே, இதை நான் எப்படி சரி பண்றது, ஆண்டவர் என்னதான் என்கிட்ட சொல்ல வர்றாரு அப்படின்னு. இதுலயுமே நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து நமக்குள்ள உள்ள ஒரு அசுத்தமான ஒரு காரியங்களா இருக்கலாம். அநேக நேரம் இது ட்ரீம்ஸ் பத்தி அநேக ஊழியக்காரங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம், நம்ம அஸ்திபாரத்துல இருக்கிற பிரச்சனை. அதாவது இது அநேகர் நம்மளுடைய முன்னோர்கள் மூலமா வருகிற அநேக பிரச்சனைகள், அது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சுத்தமில்லாத நிலவரத்தை வந்து காமிக்குது அப்படின்னு. இது என்னுடைய லைஃப்லயுமே நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னுடைய அஸ்திபார பிரச்சனைகளுக்காக ஜெபிச்சு நிறைய விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து இந்த ட்ரீம்ல இருந்து எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு விடுதலை தந்தார். அது மாதிரி இதை வந்து நம்ம சுத்தி இருக்கிற மாதிரி வந்தா ரொம்ப நல்லது. அந்த அஸ்திபார் பிரச்சனையை நீங்க சரி பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது வழி வழியா வந்த ஒரு சில சுபாவங்கள், சாபங்கள், முன்னோர்களுடைய அந்த எப்படி சொல்றது, அந்த ரத்தத்திலே ஊறி போய் வருகிறதான இது ஜென்ரேஷனா வருகிற எல்லா காரியங்கள். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொய் பேசுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஜென்ரேஷனே பொய் பேசியிருக்கும். ஸோ இது வந்து இவங்களுக்கு வாயில ஈஸியா வந்துடும். ஆனா அது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து காமிப்பார், இது ஃபவுண்டேஷனல் பிரச்சனைன்றத அதை வந்து காமிப்பார். அதனால நம்மளுக்குள்ள ஆண்டவர் உலாவணும் அப்படின்னா நம்மளுடைய பாளையம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றத காமிப்பார். ஸோ இது வந்து இன்னொன்னு சொன்னா, ஒரு அசுத்தமான வரலாறு நமக்கு இருந்தாலும், நம்மளுடைய ஹிஸ்டரி, நம்ம குடும்ப ஹிஸ்டரி வந்து நிறைய அசுத்தங்களால் நிறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சொப்பனங்கள் வந்து காமிப்பார். நம்ம அதுக்காக ஜெபிச்சீங்கன்னா போதும். நீங்க அதுக்காக சோர்ந்து போக வேண்டாம். நீங்க ஜெபிச்சீங்கன்னா போதும். அடுத்து லாஸ்டா ஒரே ஒரு ட்ரீம் வந்து பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, டிரைவ் பண்றதை பத்தி, நம்ம ஓட்டுறதை பத்தி, ஆண்டவர் ஏதோ ஒரு வாகனத்தை வந்து டிரைவ் பண்றதை பத்தி காமிச்சாரு அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பை பத்தி இது வந்து லைஃபுடைய ஓட்டத்தை காமிக்குது. அது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கிற சொப்பனங்கள். இதை நம்ம பத்தி பேசணும், இன்னும் நம்ம நிறைய பேசிட்டே போலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து, இந்த ஆக்ஷன் ட்ரீம்ஸை பத்தி ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இதை மைண்ட்ல வச்சு இந்த நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் இனி பிற்காலத்துல எப்பவா தரும்போது இதை வச்சு ஒரு மேக்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி தான். எப்படி வந்து அன்னைக்கு யோசேப்பு ஒரு பாத்திரக்காரன், ஒரு சுயம்பாய்கள் தலைவனுக்கு டக்குன்னு அந்த மீனிங் வந்து சொன்னார்னா, அவர் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய சொப்பனங்களுக்கு அவர் ஆண்டவர் துணியோட அர்த்தம் கண்டுபிடிச்சு பழக்கமாயிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே அவங்க வீட்டுல இருக்கும் போதே அவருடைய பர்சனல் லைஃபுக்கு கண்டுபிடிச்சு பழக்கமாயிடுச்சு. ஸோ அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ண அவருக்கு வந்து ஈஸியா அமைஞ்சிருச்சு. அதனால்தான் பிற்காலத்துல ஒரு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு கூட ஆண்டவர்கிட்ட அர்த்தம் கேட்டு அவர் வந்து சொல்றாரு. இதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது டஃப்பா தான் இருக்கும். எப்படி இதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஆனா போக 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 கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து சொல்லி தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னியும் நம்ம ட்ரீம் பத்தி நம்ம நிறைய பார்ப்போம். அந்த வீடியோலயும் ஆண்டவர் உங்களோட நிச்சயமா இனி வருகிற சந்தேகங்களுக்கும் ஆண்டவர் உங்க சந்தேகத்தை தீர்த்து வைப்பார். நம்ம வந்து சொப்பனங்கள் பத்தி நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டே வரோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு. முதல்ல வந்து சொப்பனத்தை வந்து எப்படி ஆண்டவர் வந்து சொப்பனங்கள் வழியா எப்படி எல்லாம் பேசுவாரு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 10 சொப்பனங்களுக்கான அர்த்தம் வந்து நம்ம வேத வசனத்தோட நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கு வந்து ஒரு காமனா வர ஒரு 50 ட்ரீம்ஸ்க்கா நம்ம வந்து டக்குன்னு வேகமா நம்ம வந்து பார்க்க போறோம்.
இதுல நிறைய வந்து வசனம் அதிக இதை நான் வந்து கொடுக்கல. நான் நிறைய வந்து பிராக்டிக்கலா அநேகருடைய வாழ்க்கையில நடந்தது, அநேக ஊழியர்கள் சொன்னது, இதெல்லாம் நான் கவர் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்தோம்னு வைங்களேன், அது வந்து நிறைய நேரம் கிடைக்காது. அதனால நீங்க வந்து காமனா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்களும் பைபிள் எடுத்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களோட பேசுவார். முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அலை, ஒரு கடல் அலை அந்த மாதிரி வந்து மோதி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம லைஃப்ல வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வரப்போகுது. அதனால நம்ம அப்பவே கேன்சல் பண்ணி ஜெபிச்சிடலாம். இப்ப வந்து எல்லாருக்கும் அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அப்பவே கேன்சல் பண்ணி ஜெபிக்காததுனால, அவங்க அசால்ட்டா விட்டதுனால, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் மட்டும் தான் பயப்படுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதை குறிச்சு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அது இனி ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. அதனால அப்பவே இயேசு நாமத்தினாலே எனக்கு என்ன பிரச்சனை எந்த விதத்துல வர்ற மாதிரி இருந்தாலும் இப்பவே நான் அதை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் கீழே விழுகுது அப்படின்னா நான் என்ன அர்த்தம்னா, நம்ம குடும்பங்கள்ல உள்ள ஒரு யாரோ ஒரு பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம வந்து போராடி நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மரம், சின்ன செடி அந்த மாதிரி காமிச்சிச்சு, அந்த செடி கருகுற மாதிரியோ, அந்த செடி இலை உதுற மாதிரியோ, அந்த மாதிரியோ ஒரு அந்த செடி கீழே விழுகிற மாதிரியோ அப்படி காமிச்சு நம்ம குடும்பத்தில் உள்ள சிறிய பிள்ளைங்களுக்கு வர ஆபத்தை வந்து காமிக்குது. அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா, நாய் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பேத்துக்கு இருக்கும். அடிக்கடி நிறைய பேத்துக்கு வரும் இந்த கனவு. சங்கீதம் 22 நாய் வந்து பொல்லாத மனுஷர்களுடைய வேலைகளே காமிக்குது. இது அநேக நேரம் ஆண்டவர் வந்து மந்திரத்துல ஈடுபடுறவங்க, மந்திரம் நமக்கு விரோதமா செய்யறாங்கல்ல அநேகர், அவங்களுடைய செயல்களை தான் வந்து காமிக்குது. சில நேரம் நாய் நம்மளை கடிக்கும், சில நேரம் நம்ம வச்சிருக்கதை அப்படியே பிடுங்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை பறிக்குது அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அதையும் நம்ம வந்து எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். எந்திரிச்சக்கு அப்புறம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசெலுதலும் இல்லை, அப்புறம் எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும், இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா, பாம்பு கடிக்கிற மாதிரி, இதுவும் நிறைய பேருக்கு வரும். இதுவும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள உண்டு பண்ற மாதிரி, வியாதி உண்டு பண்ற மாதிரி, இதை மட்டும் நம்ம அசால்ட்டாவே இருக்கக்கூடாது. பாம்புகள் வரும்போது சத்ருடைய போராட்டங்கள், ஒரு பாம்பு அப்படின்னா ஒரு வகையான ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த சைஸ் நம்ம பார்க்கணும். ஒரு சில நேரம் சின்ன சின்ன பாம்பா தெரியும், அது பாத்தீங்கன்னா ஈஸியா அதை அடிச்சு நொறுக்கிற மாதிரி. ஒரு சில நம்ம பெரிய பாம்பா இருக்கும், அதாவது நம்மளுக்கும் மிஞ்சி வசனம் எல்லாம் இருக்கு, என்னிலும் அதிக பலவான்களா இருந்தா என் பலத்த சத்ரு கர்த்தர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளை விட மிஞ்சின மனிதர்களோ, நம்ம பலத்தை விட மிஞ்சின மனிதர்களோ, நம்ம பலத்தை விட மிஞ்சின ஒரு ஸ்பிரிட்ஸோ நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு அர்த்தம். என்னுடைய சுப்பனை தான் நிறைய முறை நான் வந்து சர்ப்பத்தை அடிச்சிருக்கேன், நிறைய அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். குட்டி சர்ப்பம், கலர் சர்ப்பம், எல்லா சர்ப்பத்தையும் அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு முறை மட்டும் அந்த ரொம்ப வந்து ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து என்னை அந்த இருக்கிற ரெண்டு டீச்சர்ஸ் தான் கட்ட சொல்றாங்க. அந்த சர்ப்பம் வந்து இப்படி மேல வரைக்கும் இருக்கு. அப்ப வந்து அதை கட்டுன்னு சொல்றாங்க. ஏசு நாமத்தினால நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். அது எனக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. உடனே அந்த டீச்சர்ஸே அவங்களே கட்டுறாங்க, எனக்கு பதில் அவங்களே கட்டுறாங்க. கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இருள் என்னை விட்டு வெளியே போச்சு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வந்து அதுக்கான அர்த்தம் கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அது வந்து எங்க குடும்பங்கள்ல வர்ற ஒரு தரித்திரத்தின் ஆவி அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொன்னார். அது கொஞ்ச நாட்களாவே, கொஞ்சம் தலைமுறையாவே அந்த மாதிரி வர ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் அதுக்காக ரொம்ப அடிக்கடி நான் பாரப்பட்டு நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெபிப்பேன். அப்ப அது சில டைம் எனக்கு கண்ட்ரோல் ஆகவே இல்லை. நிறைய விக்கிரகங்கள்லாம் கண்ட்ரோல் ஆயிருந்துச்சு, நிறைய எல்லை பிசாசுகள் அதெல்லாம் தோற்கடிக்க உதவி செஞ்சார். ஆனா இது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அந்த டீச்சர்ன்றது ஆவியானவர் தான் காமிக்குது, இயேசு கிறிஸ்துவ தான் காமிக்குது. ஆண்டவரே எனக்காக இறங்கி அதை கட்டினதைய ஆண்டவர் வந்து அந்த சுப்பனத்து மூலமா வெளிப்படுத்தினார். அப்ப அப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஆறாவதா பாத்தீங்கன்னா பூனைகள். இந்த பூனையெல்லாம் அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். 1-2 பூனை நம்மள வீட்டை சுத்தி வர மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள அப்படியே வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேவ் ஆவிகள். பூனைகள் வந்து வேவ் ஆவிகள், இரவு நேரத்துல செயல்படுற அந்த சூனிய ஆவிகள்னு சொல்லலாம். ஏழாவது பாத்தீங்கன்னா, ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம போறோம், ஒரு ஃபியூனரல் இது மாதிரி நடக்குதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம நெஜ இறப்பையும் ஆண்டவர் வந்து முன்னாடி வெளிப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில மறிக்கிற ஒரு சூழ்நிலை, அதாவது உயிர் இல்லாத ஒரு தன்மை, உயிரோடே இருந்தாலும் அந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியாம ஒரு உயிரற்ற ஒரு தன்மை, இல்லைன்னா ஆத்தும மரணம். சத்ரு நிறைய நேரம் நம்மகிட்ட கொண்டு வர்றது ஆத்தும மரணம். அந்த ஆத்தும மரணத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கணும்
அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். குறிப்பிட்ட யாரா ஃபேஸ் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். அடுத்து வந்து 8வது வந்து இறந்த மனிதர்களை வந்து கனவுல பாக்குறது. இது வந்து நம்ம இறந்த மனிதர்ல பொதுவா நம்ம வந்து பார்க்கவே கூடாது. அதாவது இப்ப ஆண்டவரை ஏசப்பாவே பாத்தீங்கன்னா மோசே எலியா என்பவரோடு பேசுகிறவராக காணப்பட்டார் அப்படின்லாம் இருக்கும். மகிமேல போன அந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய ரீசெண்டா நம்மளுடைய யாரோ இது பண்ணா அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஒரு இறந்த ஒரு மனிதர்கள் மூலமா அந்த உருவத்தை காட்டி சத்ரு நம்மளை ஏமாத்தாதபடிக்கு நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறது நல்லது. அடுத்து 9வது பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள தொலைஞ்சு நிக்கிற மாதிரி ரோடு, அடுத்து நான் போற பாதை தெரியாத மாதிரி இருக்கிறேன்னா நம்ம வழி தெரியாம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆபத்துல இருட்டுக்குள்ள ஒரு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் உனக்கு முன்னே போய் கோண நாள்களே சேவையாக்குவேன்னு சொன்னீங்களே, எனக்கு வழியை காட்டுங்க நம்ம கேட்கணும். அடுத்து 10வது பாத்தீங்கன்னா நம்ம போனை வந்து தொலைக்கிற மாதிரி. போன் வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டான ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு. இந்த தொடர்பே பிசாசு வந்து திருடிட்டான் இல்ல நம்ம தொலைச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை வந்து கேட்க முடியாது. இப்ப ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் இதெல்லாம் திருடுனா நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷனை சத்ரு திருடுறான்னு அர்த்தம். அதாவது நம்ம வேவ் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி இது நம்மளை திருடுறது அந்த மாதிரி. அடுத்து 11வது பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மகிமையை வந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஷூ நம்ம காலில் வந்து செப்பலே இல்லை அப்படின்னா ஒரு ஆயத்த ஒரு நிலை. நான் வந்து இப்ப செப்பல் போடுறேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நான் போறேன்னு அர்த்தம். ஒரு லெவலுக்கு நான் போறேன், அந்த இடத்துல நான் செப்பலை மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், என்னுடைய ஆயத்தத்தை குலைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது. அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க முடியாது என் லைஃப்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 12வது பாத்தீங்கன்னா ஒரு குழியில விழுகிறது, இல்லைன்னா பெரிய ஒரு பள்ளத்துல விழுகிறது. அதுனா ஒரு பெரிய பிரச்சனையில விழுகிறது. பெரிய உயரத்துல இருந்து விழுந்தோம்னா பெருசா நம்ம வந்து அடிபட போகுதுன்னு அர்த்தம். சின்ன உயரத்துல இருந்தாலும் சின்னதானாலும் ஒரு பிரச்சனைனாலும் நமக்கு ஒரு சில காயங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து 13வது பாத்தீங்க அப்படின்னா யாரோ துரத்துற மாதிரி. துரத்துறதுன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடியே போன டைமும் இந்த இது நம்ம பார்த்திருக்கோம், ஓடுறத பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம முன்னாடி வழிபட்ட விக்கிரங்கள் துரத்தலாம், எல்லை ஆவிகள், புதுசா ஒரு வீட்டுக்கு போனா என்ன எல்லை ஆவிகள் துரத்தலாம், மந்திர சூனி ஆவிகள் துரத்தலாம், நிறைய ஸ்பிரிட் வந்து துரத்தும். அது எந்த ஆவின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமா ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் இருக்கு. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க எடுத்து நீங்க காலையில எந்திரிச்சு அதை கேன்சல், காலையில எந்திரிச்சு இல்ல அப்பவே நீங்க வந்து கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். அப்பவே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நீங்க கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். 14வது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல உட்கார்ந்து நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஆவிக்குரிய உலகத்துல ஆவியானவருடைய ஸ்கூல்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கற்று தருகிற ஆவியானவர், அதுல நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஆனா 15வது பார்த்தோம்னா ஒருவேளை அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வெளியவே வர முடியல, எனக்கு எல்லா பக்கம் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து, அதாவது எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமையை வந்து காமிக்குது. நான் இப்ப 2010ல தான் வந்து 10th முடிச்சேன். அப்ப நான் அப்ப உட்கார்ந்து மாதிரியே இப்ப உட்கார்ந்துருக்கேன். நான் வெளியே வர முடியல. அதே கிளாஸ் ரூம், அதே இது, அந்த சினாரியோ அப்படியே இருந்துச்சு அப்படின்னா என் வாழ்க்கையில ஒரு 15 வருஷமா எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை, நான் பழைய காலத்திலே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து 16 பாத்தீங்கன்னா முடியெல்லாம் கீழே விழுகிறது. முடி வந்து மகிமையை காண்பிக்குது, ஆண்டவருடைய தயவை காண்பிக்குது. அதெல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து எதிர்த்து வந்து ஜெபிக்கணும். அடுத்து 17வது பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பிறக்கிறத பத்தி, புதுசா செடி முளைக்கிறது, இல்ல ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு புது பிறப்பு அப்படின்னா நியூ பிகினிங்ஸ், புதிய ஆரம்பத்தை வந்து குறிக்குது. அடுத்து 18வது பாத்தீங்கன்னா பாலைவனமா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய நிலைமை ரொம்ப வந்து ட்ரையா இருக்கு, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்ச சொல்றாருன்னு அர்த்தம். இன்னும் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னு அர்த்தம். அடுத்து 19 பாத்தீங்கன்னா புறா வந்து பரிசுத்த ஆவியானவர் குறிக்குது. 20 பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது இந்த நம்ம பணம் வாங்குறது, இல்லைன்னா பணம் காணாம போகிறது. பணம் வாங்குறதுன்றது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு பக்கத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். கையில இருக்க பணம் வந்து காணாம போகுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பொத்தல் பை இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில இல்லாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 21 பாத்தீங்கன்னா வாமிட் பண்றதுன்றது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா ஒரு விடுதலைக்கான ஒரு அடையாளம். ஒரு சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் வாமிட் பண்ணுவாங்க, பிளட், இல்லைன்னா பாம்பு,
இல்லைன்னா எதோ ஹேர் மாதிரி நிறைய விஷயம் வாமிட் பண்ணுவாங்க. எந்த வகையான ஒரு வாமிட் வந்தாலும் நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை தராருன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று வாயில இருந்து நம்ம பிடுங்கி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல இதுதான். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுக்குறான்னு அர்த்தம். அடுத்து 22வது பாத்தீங்கன்னா தேவ ஊழியரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஆவியானவரை குறிக்குது, இல்லைன்னா ஆண்டவரே நம்ம குறிக்குது. ஆண்டவர் நம்மகிட்ட டைரக்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மூலமாக அநேக நேரம் தேவ ஊழியருடைய முகத்தை காண்பிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பார். அடுத்து 23 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரகாசமான ஒரு இடம், ஒரு சூரியன், ஒரு கடற்கரை, அந்த மாதிரி ஒரு இடம், சூரியன் உதிக்கிற இடம், இதெல்லாம் வந்து ஒரு வெளிச்சம். கடற்கரையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு நேரம் கடல் ஜேர்னி பண்ணிட்டு வந்து கடல்ல பயணிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல ரிலாக்ஸா இறங்குவோம் பாத்தீங்களா, அந்த கரைக்கு வந்து சேருதல், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சொப்பனம். அது வந்து ஒரு நல்ல சொப்பனம். 24 பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அதுலயுமே நம்ம ஒன்னே நோட் பண்ண என்னன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா பழமா இருக்கணும். பழமா இருந்தாதான் நம்மளுடைய சீசன் வந்து வந்துருச்சு, நம்மளுடைய அந்த ஃப்ரூட்ஃபுல் சீசன், நல்லா கனி தருகிற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். காயா இருக்கிற மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, காயா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம சீசன் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். நல்லா பழமா இருந்தாதான் நம்மளுடைய சீசன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து 25 பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல துப்பாக்கி வந்து சுடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மனிதர்களால ஒரு போராட்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த துப்பாக்கி சூட்டுக்கு நம்ம பலி ஆயிட்டோம், அது வந்து என்னை தாக்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நிமித்தம் எனக்கு ஒரு பெரிய மனவேதனையோ ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப வந்து துப்பாக்கி சில நேரம் சுடும் போது நம்ம எஸ்கேப் ஆயிருவோம், அந்த மாதிரிலாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும்னு அர்த்தம். சில நேரம் துப்பாக்கி சுட்டாலுமே நம்ம வந்து கீழே விழுந்து சாக மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்ரு நம்ம மேல அம்பு விட்டாலுமே நமக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு அர்த்தம். அது மந்திரத்தினாலனாலும் சரி எப்படினாலும் சரி, நம்ம ஆண்டவர் சொன்னாரு உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் சொன்னாரு. அது நமக்கு வாய்க்கலன்னு அர்த்தம். நமக்கு விரோதமா அம்பு விட்டது உண்மை, ஆனா அது நமக்கு வாய்க்கலன்னு அர்த்தம். அடுத்த ஒரு பஸ் மிஸ் பண்ற மாதிரியோ, ட்ரெயின் மிஸ் பண்ற மாதிரியோ, பிளைட் மிஸ் பண்ற மாதிரியோ அப்படின்னா ஆண்டவர் தர வாய்ப்புகளை நம்ம இழக்கிற மாதிரி. ஒருவேளை நம்மளுடைய அசால்ட்டுனால கூட நம்ம இழக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தரும்போது நம்ம அதை இழக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நீங்க ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தரும்போது உங்களுடைய டைம் லைன்ல நான் வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து வந்து வானவில் ரெயின்போ வந்துச்சு அப்படின்னா உடன்படிக்கை ஆண்டவர் நம்மளோட பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய இதுக்கப்புறம் கூட நோவா மாதிரி ஒரு பெரிய இது டிராஜடிக்குள்ள நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணலாம். அடுத்து 28 பாத்தீங்கன்னா மீன்கள் பாக்குறது ரொம்ப நல்ல ஒரு சொப்பனம். ஆசீர்வாதங்களையும் காண்பிக்கும், பணங்கள் காமிக்கும், ஆத்துமாக்களையும் வந்து மீன்கள் வந்து காமிக்கும். 29 பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது, ரொம்ப தாகமா இருந்து தண்ணி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்டயே நம்ம தாகமா இருக்கும். மானானது நீரோடே வாஞ்சிக்கிறது போல ஆண்டவரே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். அதாவது அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து தண்ணி குடிக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சத்தியத்தை உள்ள வாங்கிட்டு இருக்கோம், தாகமா வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து நிச்சயமா ஆண்டவர் நம்மளை நிரப்புவான்னு அர்த்தம். அடுத்து 30 பாத்தீங்கன்னா நீரூற்று, ஆறுகள், ஓடைகள், அதெல்லாம் ரொம்ப நல்ல சொப்பனங்கள் தான். நீரூற்றுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதமான, நம்ம வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 31 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்று எடுத்தல். நம்ம வந்து முன்னாடி ஒரு செடி உருவாகுதல் அந்த மாதிரி சின்ன சின்ன உருவாகுதல் பார்த்தோமா, அது மாதிரி இதுவும் வந்து பெற்று எடுத்தல். அதாவது பெற்று எடுக்கிறதுக்கும் 32வது வந்து பிரெக்னன்ட்னு வச்சுக்கோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாகிறத வந்து வெளி உலக பார்க்க முடியாது, நம்ம மட்டும்தான் அதை உணர முடியும். மேபி ஏதோ உருவாகுது, அவங்க வயிறு பெருசா இருக்குன்னு வேணா அநேகர் பார்ப்பாங்க, ஆனா ஃபுல் மகிமையை வந்து வெளியே பார்க்க மாட்டாங்க. சோ வந்து குழந்தை பெறுறன்றது நம்ம மகிமை வெளிப்படுற நேரம் வந்துருச்சு. அது நிஜத்துல நீங்க குழந்தைக்கா இது பண்ணாலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ட்ரீம் தான். இல்ல அப்படின்னா நான் குழந்தைக்காலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்க வந்து அது ஒரு மகிமை ஆண்டவர் உங்களுக்குண்டான ஒரு ஆசீர்வாதத்தை வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் வந்து சீக்கிரத்துல தரப்போறாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 32வது பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்க மாதிரினா உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் இன்னும் வெளியரங்கமா தெரியல, அது உருவாகி கொண்டே இருக்கு. ஆனா சீக்கிரத்துல வெளியே வந்துரும். ஏன்னா 10 மாசத்துக்கு மேல குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்க முடியாது. ரொம்ப நாள் அந்த தரிசனம் இருக்காது, நிச்சயமா சீக்கிரம் வெளியே வரப்போகுது அப்படின்றதுதான் அதுக்கான அர்த்தம். ஒரு வசனம் கூட இருக்குல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும் அப்படின்ட்டு. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்துரு, அது நிச்சயமாய் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
அடுத்து 33 பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல உட்காந்துருக்க மாதிரி, கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்க மாதிரி, எழுதுற மாதிரி, யாரோ நமக்கு டீச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆவியானவருடைய ப்ரோக்ராம்ல ட்ரைனிங்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஆவியானவர் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். 34 பாத்தீங்கன்னா கிரீடங்கள், செங்கோல்கள், அரியணைகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஒரு இது. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அதிகாரத்தை, ஒரு நல்ல பவர், அத்தாரிட்டி வந்து நமக்கு தர்றாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 35 பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூம்ஸ் மாதிரி, ஜெயில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறையிருப்புல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சத்ரு வந்து நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாவத்துக்காகலாம் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சுபாவம், ஒரு பெருமை, பொருளாசை, ஏதோ ஒரு காரியம், இல்ல மந்திரத்தினால நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சிறையா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 36 பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாசல் வந்து நமக்கு திறந்துருந்துச்சு அப்படின்னா, திறந்த வாசல் நமக்கு ஈஸியா நம்ம வந்து நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு மூடின கதவை நம்ம திறந்துட்டே இருக்கோம், திறக்கவே முடியல அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா அது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 37 பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பழையபடி நம்ம ஸ்டூடெண்டாவே நம்ம உட்காந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டாவே நம்ம வந்து நல்லா ஆர்வமா படிச்சு எழுதிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா ஈகரா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு தாழ்மை, ஆண்டவர்கிட்ட தாழ்மையா நம்ம உட்காந்து கத்துக்கிறோம் அப்படின்னு வந்து அர்த்தம். அது ஒரு நல்ல ஒரு சொப்பனம் தான். அடுத்த 38 பாத்தீங்கன்னா ஒரு பசுமை, கிரீனிஷா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பசுமையை காண்பிக்குது. ஒரு ஒயிட்டா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருடைய பரிசுத்தத்தை வந்து காண்பிக்குது. அடுத்து 39 பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரக பலிபீடம் முன்னாடி நம்ம படுத்து கிடக்குறோம், இல்ல இப்படி முழங்கால் போட்டு கிடக்குறோம், அந்த மாதிரி கிடக்குறோம் அப்படின்னா பிசாசு வந்து நம்ம ஆத்மாவை சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரும் நம்ம ஆத்மாவை வந்து கூப்பிட்டு நம்மகிட்ட நிறைய காரியங்கள் பேச முடியும், சத்ருவும் பேச முடியும். அப்படி பேசும்போது நம்ம அவனை அப்போஸ் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் நம்ம இதுக்கு வந்துடணும். ஆனா அந்த இடத்துல அப்போஸ் பண்ண முடியாம இருந்தோம்னா பிசாசு நம்ம ஆத்மாவை அங்க பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து திருப்பி நம்ம ஆத்மாவை வந்து மீட்கணும். அடுத்த 40வது பாத்தீங்கன்னா பெரிய மலைகள். மலைகள்னா பிரச்சனைகளை வந்து காண்பிக்குது. நம்ம வசனம் பார்க்கலாம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமமாவாய் அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, கடுகு போல உங்களுக்கு விசுவாசம் தான், நீ மலையை பார்த்து போன்னு சொன்னாலும் போகும் அப்படின்னு. அது பிரச்சனை. மலை உச்சியில நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமான இடத்துல உட்கார்ந்துருக்கோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, ஒரு ஆசீர்வாதத்தை காமிக்குது. 41வது பாத்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு கையில ஒரு சாவி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு ட்ரீம். ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு சாவி ரொம்ப முக்கியம். பரலோக ராஜ்யத்தை திறவுகோலை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு ஆசீர்வாதம்னாலும் நமக்கு சாவி தராங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப ஈஸியா நம்ம ஆண்டவரே நமக்கு வந்து அனுமதி தர்றாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 42 ஒரு திறந்த வானம், ஏஞ்சல்ஸை பாக்குறது, ஆண்டவரை பாக்குறது, ஆவியானவரை பாக்குறது, இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமானது. பரலோகம் நம்மளோட இடைப்பட்டு கொண்டே இருக்குது, பரலோகத்தினுடைய கவனம் நம்ம மேல இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். நம்ம செய்யற ஜெபங்களை வந்து ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து 43வது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெயரை யாரோ சொல்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, ஆண்டவர் கூப்பிட்ட மாதிரி சாம்பேலே சாம்பேலே அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சத்தம் வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அது வித்தியாசமா இருக்கும், சத்துரு வந்து அவனுடைய பலிபீடத்துல வச்சு நம்மளை கூப்பிடுற மாதிரி. அதுக்கும் நம்ம வந்து 2க்கும் மீனிங் வந்து கண்டுபிடிச்சோம். நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்கன்னா விக்கிர பலிபீடம். இப்ப நமக்கா மந்திரம் வந்து ஒருத்தவங்க செய்ய போறாங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு ஏதோ ஒரு போட்டோ பார்த்தா ஒரு 3 டைம் கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரம் அப்பயும் நம்மளுடைய நேம் வந்து ஆண்டவர் இண்டிகேட் பண்றாரு, உங்க பேரை வச்சு அவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம காண்பிப்பார். ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 44வது பாத்தீங்கன்னா யானையை பாக்குறது. யானைன்றது ஒரு நல்ல பலம் வாய்ந்தது. நார்மலா நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பலன் தராரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இதே யானை வந்து நம்மளை துரத்துற மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விக்கிரகம் நம்மளை துரத்துது அப்படின்னு அர்த்தம். அதான் ட்ரீம் வந்து நம்ம இதுதான் ஸ்பெசிபிக் மீனிங் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆண்டவர் தான் சொல்ல முடியும். அதுக்கான ஃபுல் அர்த்தம் வந்து ஆவியானவர் தான் நமக்கு சொல்ல முடியும். அடுத்து 45வது இப்ப நம்பர் 7 அப்படின்னா ஒரு பரிபூர்ணத்தை காண்பிக்குது. நம்பர் 8 அப்படின்னா ஒரு புதிய ஆரம்பத்தை காண்பிக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருக்கு. இப்ப 46வது பாத்தீங்கன்னா கார் வந்து ஒரு இன்னொரு காதோட மோதுற மாதிரியோ, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியோ, அந்த மாதிரினா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அது நிஜத்திலேயே ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. மொத்தத்துல ஏதோ நம்ம போட்ட பிளான் நொறுங்குற மாதிரி, நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் எனக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த மந்த் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பிளான் வந்து சுக்குநூறா உடையிற மாதிரி, அந்த மாதிரி இதையுமே நம்ம வந்து அப்பவே நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து 47வது பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல நம்ம உட்கார்ந்துருக்க மாதிரி யாரும் நம்மளை தள்ளிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், மனுஷங்களே டிபெண்ட் பண்ணி நம்ம எப்பயுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளால இண்டிபெண்டா எதுவுமே செய்ய முடியாது,
அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு நம்ம இண்டிபெண்டா செய்யக்கூடாதுன்னு சொல்லி சத்ரு நம்மளை கட்டி போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். உண்மையில் வைத்துக்கிற அவனுடைய நுகத்தை நான் உடைப்பேன் ஆண்டவர் சொல்லிக்கால, அந்த ஒரு நுகம் இவங்களை இண்டிபெண்டா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மள சத்ரு கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். அதே ட்ரீம்லயே நம்ம வந்து இல்ல அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, நம்மளே சொந்தமா ஒரு வண்டி ஓட்டுற இருந்துச்சுன்னா இண்டிபெண்டா நம்ம சுதந்திரமா நம்ம நினைச்சதை நம்ம பண்ண முடியும். எந்த ஒரு சிறையிருப்புக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து 48வது என்னன்னா, ஒரு செக்கிங் பிளேஸ் மாதிரி இருக்கு. நீங்க வாங்க ஒரு நம்ம வண்டிக்கோ இல்ல நம்மளையோ ஒரு செக் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூ சீசனுக்குள்ள புதிய காலத்துக்குள்ள போறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு புதிய காலத்துக்குள்ள நம்ம வந்து என்ட்ரி ஆக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செக்கிங் ப்ராசஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து 49வது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தினர் ஃபேஸ வச்சே வேற வேற வித்தியாசமான அவங்க ரியல் லைஃப்ல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இல்லாத மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபெமிலியர் ஸ்பிரிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்ம பக்கத்துல உள்ள அன்பானவங்க முகத்தை பயன்படுத்தி கொண்டு சில சத்துருக்கள் நம்மளோட போராடுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து அப்படி கிடையவே கிடையாது, ஆனா அவர் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாருன்னா அதான் வந்து அர்த்தம். ஃபெமிலியர் ஃபேஸை வச்சு வர்றதுதான். அதை நம்மளும் கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அடுத்த கடைசி 5வது பார்த்தோம்னா, நம்ம போட்டோவோ நம்ம பேரோ ஒரு பலிபீடத்துல இருக்கிற மாதிரி, ஒரு சத்ருவனுடைய பலிபீடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு மந்திர பில்லி சூனிய கட்டுகளுக்காக யாரோ ஒருத்தவங்க ரெடி ஆக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதையும் நல்லா கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். இப்ப நம்ம வந்து 50 ட்ரீம்கான ஒரு இதை நம்ம வந்து பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு கடல் மாதிரி, இந்த ட்ரீம் உலகம் வந்து ஒரு கடல் மாதிரி. நம்ம மீனிங் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு லைட்டா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு புரியும். ஓ இதுதான் இதுக்கு அர்த்தமா அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரீம் வரும்போது உங்களாலேயே மேட்ச் பண்ண முடியும். மேட்ச் பண்ணி ஓகே ஆவியான ஒரு துணையோட சேர்ந்து நீங்க வந்து அதுக்கான அர்த்தத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ட்ரீம் சீரியஸ் இது 3rd வீடியோ. இது முதல்ல நாங்க 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா நீங்க போய் பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இதை பாருங்க. நிச்சயமா அது மூலமா ஆண்டவர் உங்களோட நிறைய பேசுவார். இனி சொப்பனங்கள் மூலமா ஆண்டவர் பேசும்போது அதுக்கான தெளிவான அர்த்தத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.